அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எய்ம்டிஎன் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான பொதுத்தமிழ் வகுப்புல இன்றைய வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றைக்கு நடந்த ரிவிஷன் டெஸ்ட்ல கேட்கப்பட்ட தமிழ்ல இருந்து கேட்ட 50 வினாக்களுக்கு உரிய விடைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? முதல் கேள்வி, பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியா? தூது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். கிளி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துணி. கொடை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விளை. ஊழ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முறை. ஈரடி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திணை. சரியா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சி. சரியா? அடுத்து இரண்டாவது கேள்வி, வலு அமைதி. சரியா? வலு அமைதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இலக்கண முறைப்படி பிழையா இருந்துச்சு அப்படின்னாலும் இலக்கண ஆசிரியர்களால ஏதோ ஒரு காரணம் கருதி தவறான சொற்கள் சரியானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வலு அமைதி. சரியா? இந்த சொற்றொடர்ல இடம்பெற்றிருக்கிற வலு அமைதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கத்தும் குயிலோசை சற்றே காதினீர் பட வேண்டும். சரியா? இந்த பாடல் வரிகளை இயற்றினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரதியார். சரியா? இந்த பாடல் வரிகள்ல இடம்பெற்றுள்ள வலு அமைதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மரபு வலு அமைதி. சரியா? கத்தும் குயிலோசை, குயில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கூவும். சரியா? குயிலோட ஓசை எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கூவுதல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, குயில் கத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? இது தவறாவே இருந்துச்சு அப்படின்னாலும் ஏதோ ஒரு காரணம் கருதி இது தவறு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால இது என்ன வலு அமைதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மரபு வலு அமைதி. அடுத்து மூணாவது கேள்வி, பொருத்தமான இணையை கண்டறி. சரியா? திணைகளும் அந்த திணைகளுக்கான கருப்பொருள்ல ஒன்னா வரக்கூடிய தொழில்களும். சரியா? 5 திணைகளுக்கான கருப்பொருள்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 14 இருக்கு. அந்த 14ல ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொழிலும். சரியா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 திணைகளுக்கும் உரிய கருப்பொருள்கள் ஒன்னான தொழிலை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருத்த சொல்லியிருக்காங்க. சரியா? பொருத்திருக்காங்க. இதுல தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? முல்லை. சரியா? காடும் காடு சார்ந்த இடமும் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முல்லை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அங்க செய்யக்கூடிய தொழில் காட்டுல என்ன பண்றாங்க, வரகுகள் விதைக்கிறாங்க, களை பறிக்கிறாங்க. இதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முல்லை நிலத்திற்குரிய தொழில். சரியா? அடுத்து பாலை. சரியா? பாலையில என்ன இருக்க போது, அங்க ஒண்ணுமே இருக்காது. சரியா? அங்க நீர் இல்ல, விவசாயம் பண்றதுக்கு எதுவும் கிடையாது, கடல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிங்கறதுதான் என்ன பண்றாங்க, நிறை கவர்தல். ஆணிரைகள் என்ன பண்றாங்க, அங்கங்க வளர்த்துட்டு வரத போயிட்டு களவாடிட்டு வர்றாங்க. அடுத்து சூறையாடல். சரியா? களவு செய்தல். சரியா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் சரி இதுவும் சரி. குறிஞ்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலையும் மலை சார்ந்த இடமும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிஞ்சி. சரியா? மலையில என்ன பண்றாங்க, தேன் எடுக்கிறது, கிழங்குகளை என்ன பண்றாங்க அகழ்ந்து எடுக்கிறது, இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் என்ன பண்றாங்க குறிஞ்சியில செய்யறாங்க. இதுவும் சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரி. சரியா? மருதம், மீன் பிடித்தல், உப்பு விற்றல். சரியா? குறிஞ்சி, முல்லை, மருதம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வயல், அங்க போயிட்டு மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தவறானது. சரியா? மீன் பிடித்தல் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெய்தல் நிலத்துல. சரியா? கடலும் கடல் சார்ந்த இடமுமான நெய்தல் நிலம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீன் பிடிக்கிற தொழில் அங்க நடைபெறுது. சரியா? மருதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வயல், அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாற்று நட்டு நெல்லுல வந்துட்டு களை அரிக்கிறது, களை பறித்தல், இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மருத நிலத்துல செய்யறாங்க. அடுத்து நாலாவது கேள்வி, பொறுத்துக. நூல்களையும் நூலாசிரியர்களையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருத்த சொல்லியிருக்காங்க. சரியா? சிலப்பதிகாரம் நமக்கு தெரியும், யாரு எழுதுனது, இளங்கோவடிகள். சரியா? குண்டலகேசி யாரு இயற்றது அப்படின்னு பார்த்தோம்னா நாத குந்தனார் அவர்களால இயற்றப்பட்டதா குண்டலகேசி. யசோதர காவியம் வெண்ணாவலூர் உடையார்வேல் அவர்களால இயற்றப்பட்டது யசோதர காவியம். சரியா? சூளாமணி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தோளாமொழி தேவர். வீர சோழியம்ங்கிற நூல் யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தோம்னா புத்தமித்திரர் அவர்களால எழுதப்பட்டது. சரியா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டி அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியான ஆன்சர். அடுத்து அஞ்சாவது கேள்வி, பொருந்தாத சொற்களை கண்டறிக. சரியா? கேள்வியை முதல்ல நல்லா வச்சுங்க. பொருந்தாத சொல்லா, அதுல இருக்கிறதுல சரியான சொல்லா, பொருத்தமற்றதா, பொருத்தமானதா. சரியா? கேள்விய ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஆன்சரை செக் பண்ணுங்க. பொருந்தாத சொற்களை கண்டறித்து எழுதுக. சரியா? பசு, விடு, ஆறு, கரு. சரியா? இது எல்லாத்தோட இறுதி எழுத்தா என்ன வந்திருக்கு, குசுடு துபுரு அப்படிங்கிற குற்றியல் உகர எழுத்து வந்துருச்சு. சரியா?
தனிக்குறில எடுத்து வரும் குசுடு துபுரி எழுத்துக்கள் எப்படி அழைக்கப்படுது? முற்றியலுகரம்ங்கிற பெயரால அழைக்கப்படுது. இங்க அப்ப இதுல சரியானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 அப்படிங்கிறது தான் சரியானது. சரியா? இந்த ரூ வந்துட்டு குசுடு துபுரி எழுத்தா? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நெடில் எழுத்து. அப்படிங்கிறது நெடில் எழுத்து. நெடில் தொடரை தொடர்ந்து வரும் குற்றியலுகர எழுத்துக்கள் ஒன்று வந்துச்சு அப்படின்னா எப்படி அழைக்கப்படுது? நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்படுது. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சி. அடுத்து 6வது கேள்வி. கூற்றுக்களை கவனிக்க வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? மொத்தம் எத்தனை கொடுத்திருக்காங்க? 6 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வல்லினம் மிகும் அந்த விதிமுறைக்கு கீழே வராதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இனி தனி ஆகிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். சரியா? சரியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சரியானது. சரியா? இனி தனி அதாவது இனி தனி அப்படிங்கிற சொற்களை தொடர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வகும். சரியா? இனி காண்போம் தனிச்சிறப்பு. சரியா? இனி இக்கு அப்படிங்கிற சொல், தனி இச்சு அப்படிங்கிற சொல். சரியா? இந்த சொற்களை எடுத்து வல்லின எழுத்துக்கள் மிகும். இது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரி. சரியா? அடுத்து எழுவாய் தொடர்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தவறானது. சரியா? எழுவாய் அப்படின்னா ஒரு செயலுக்குரிய குதிரை தாண்டியது, கிளி பேசியது. சரியா? இந்த மாதிரி அந்த குதிரை என்ன பண்ணுச்சு? தாண்டுச்சு. சரியா? அதை பெயர் சொல்ல அடுத்தே அதோட வினை வந்தது அப்படின்னா எழுவாய். சரியா? இந்த மாதிரி எழுவாய் தொடர்ல வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தவறானது. எழுவாய் அடுத்து வல்லின எழுத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா மிகுந்து வராது. சரியா? அடுத்து திசை பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். சரியா அப்படின்னு பார்த்தோம்னா சரி. சரியா? வடக்கு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திசை பெயர்களை தொடர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு பகுதி. சரியா? மேற்கு திசை இந்த மாதிரி திசை பெயர்களை அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். சரியா? அடுத்தது வினை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தவறு. சரியா? வினை தொகையில என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வல்லின எழுத்துக்கள் மிகாது. எடுத்துக்காட்டு குடி தண்ணீர். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினைத்தொகை. இதுல வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வராது. சரியா? அப்போ 2ம் 4ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தவறானது. சரியா? உருவக சொற்கள்ல சில உருவகத்துல வல்லினம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா சரி. சரியா? வாழ்க்கை, படகு அப்படிங்கிறது ஒரு உருவக சொல். வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். ஓரெழுத்து ஒரு மொழி. சரியா? ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். சரியா? அதாவது தீ பிடித்தது, பூ பந்தல் இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களை தொடர்ந்து வல்லின எழுத்துக்கள் மிகும். அப்போ இந்த கூற்றுகள்ல 6லயும் தவறானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2ம் 4ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தவறானது. அடுத்து 7வது கேள்வி. நூல்களையும் நூலாசிரியர்களையும் பொருத்தணும். சரியா? அறமும் அரசியல் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் மு வரதராஜன் அவர்களால இயற்றப்பட்ட நூல். சரியா? அடுத்து பச்சை நிழல் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா உதயசங்கரன் அவர்களுடையது. வெள்ளை இருட்டு அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்குலாப் அவர்களால் இயற்றப்பட்டது. சரியா? வயிறுகள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பூமணி. கருப்பு மலர்கள் காமராஜன் அவர்களுடையது. சரியா? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் சி. அடுத்து 8வது கேள்வி. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு தெரியும் நமக்கு? முடியரசன். திராவிட நாட்டோட வானம்பாடின்னு அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முடியரசன். அடுத்து 9வது கேள்வி. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 கூற்றுக்கள் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரி எது தவறு இல்ல 2மே சரியா 2மே தவறா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? ஓர் எழுத்தே பொருள் தருமாறு சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி. சரியா? தமிழ்ல மொத்தம் அதாவது ஒரு சொல் அதாவது ஒரே எழுத்து பொருள் தர்ற மாதிரி அமைந்திருந்தது அப்படின்னா அதுக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரி அப்படின்னு பார்த்தோம்னா கூற்று 1 சரி. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 40 உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 42 இருக்கு. சரியா? இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளையும் தொகுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூல் எழுதின பவனந்தி முனிவர் தான் இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளையும் என்ன பண்ணியிருப்பாரு அடையாளம் கண்டு சொல்லியிருப்பாரு. சரியா? மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னா 42. இதுல 40 நெடில் எழுத்து 2 குறில் எழுத்து மொத்தமா 42. 40 அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு. சரியா? அப்ப கூற்று 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி. கூற்று 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தவறு. அடுத்து 10வது கேள்வி. இன்மையுள் இன்மை விருந்தோரலல். இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? விருந்து அப்படிங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பண்பாகு பெயர். பண்பாகு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே ஆகு பெயரோட வகைகள்ல பார்த்தோம். வீட்டிற்கு வெள்ளை அடித்தான். இதுதான் வெள்ளை அப்படிங்கிறது நிறத்தை குறிக்காம
சுண்ணாம்புக்கு பெயராகி வந்துருச்சு. சரியா? ஒரு பொருள் அதாவது ஆகு பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சொல்லோட பொருள் வேறு ஒரு சொல்லுக்கு பெயராகி வந்துச்சு அப்படின்னா ஆகு பெயர். இதுல விருந்து அப்படிங்கிறது விருந்த குறிக்காம விருந்தோர் அல்ல அப்படிங்கிற சொல்ல வந்ததுனால என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, விருந்தை நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தந்ததுனால இதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பண்பாகு பெயர். அடுத்து 11வது கேள்வி. நூல்களையும் நூலாசிரியர்களையும் பொருத்தணும். சரியா? 5 50 யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மாறன் பொறையனார் அவர்களால இயற்றப்பட்டது. சரியா? அடுத்து 5 70 யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூவாதியர் அவர்களால எழுதப்பட்டது. சரியா? அடுத்து திணைமொழி 50 யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணன் சேந்தனார் அவர்கள் இயற்றினது. திணைமாலை 150 யாரு அப்படின்னா, கணித மேதாவியர் அவர்களால் இயற்றப்பட்டது. கார் 40 கண்ணன் கூத்தனார் அவர்களால இயற்றப்பட்டது. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆன்சர் பி. அடுத்து 12வது கேள்வி. பொருந்தாத சொல்லை தேர்வு எழுக. சரியா? பொருந்தாத சொல்லை எப்படி தேர்ந்தெடுக்கும் பார்த்திருக்கோம். 4 சொற்கள் குடுத்திருப்பாங்க. அதுல 3க்கு ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கும். மற்ற 1 மட்டும் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? முகிலன், ஆசிரியர், தலைவர் இது எல்லாமே என்னன்னா பெயரை சார்ந்து வரக்கூடியது. இந்த கடல் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொருந்தாத சொல். அடுத்து 13வது கேள்வி. 1 என்ற எண்ணுப்பெயரோட மாத்திரை அளவ கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மாத்திரை அப்படிங்கிறது எழுத்துக்கள் உச்சரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய கால அளவு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மாத்திரை. சரியா? இந்த 1 அப்படிங்கிற எழுத்த உச்சரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய கால அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரியா? நம்ம இத வந்துட்டு நம்ம எப்படி போட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓ அப்படிங்கிறது குறில் 1 இதுக்கு அரை மாத்திரை, இதுக்கு 1 மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு 2 1/2 மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கெஸ் பண்ணி ஆன்சர் போட்டிருப்போம். சரியா? இது இந்த எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குற்றியலுகர எழுத்து. சரியா? குசுடு துபுரு அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு. சரியா? ஒரு சொல்லோட இறுதியில குசுடு துபுரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா, அந்த மாத்திரையோட அளவு ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். சரியா? இந்த விதிகளுக்கு உட்பட்ட வார்த்தை தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 அப்படிங்கிற வார்த்தை. சரியா? குற்றியலுகர வகைகள்ல ஒன்றாக இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1 அப்படிங்கிற சொல். சரியா? கடைசியா ரு அப்படிங்கிற குற்றியலுகர எழுத்து வந்திருந்ததுனால, அதோட மாத்திரை அளவு ஒரு மாத்திரை என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்து ஒலித்து அரை மாத்திரையா கணக்கிடப்பட்டு, ஓவுக்கு 1 மாத்திரை, இன்னுக்கு அரை மாத்திரை, ரூவுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை. ஏன் அப்படின்னா இது குற்றியலுகர எழுத்து. சரியா? டோட்டலா எத்தனை மாத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா 2 அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. அடுத்து 14வது கேள்வி. எண்ணிய எண்ணியாங் எய்துவர் எண்ணுவர் இந்த அடிகளில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடு. சரியா? மோனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை. சரியா? எதுகை அப்படின்னா என்னன்னா, 2வது எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை. இயைபு அப்படிங்கிறது இறுதி எழுத்தோ இறுதி சொல்லோ முழுவதுமாக ஒன்றோடு ஒன்று வருவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இயைபு. சரியா? இதுல என்ன வகையான மோனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கீழ்க்கத்துவாய் மோனை. சரியா? 1 2 4. சரியா? 1வது சீரு, 2வது சீரு, 4வது சீரு. இந்த 3 சீர்கள்லயும் இருக்கக்கூடிய சொற்கள்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் வந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீழ்க்கத்துவாய் மோனை. சரியா? மேல்கத்துவாய் மோனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 3 4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கத்துவாய் மோனை. கூளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 இணை அப்படிங்கிறது 1 2. சரியா? இந்த சீர்கள்ல இருக்கிற முதல் எழுத்துக்கள்லாம் ஒன்றோடு ஒன்று வருவதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோனையோட வகைகளாக வரக்கூடியது. சரியா? அடுத்து அகர வரிசைப்படி எழுதுக. சரியா? நமக்கு தெரியுமா முதல் அவ்வரை இருக்கிற 12 எழுத்துக்கள் கா முதல் ஞா வரை இருக்கிற எழுத்துக்கள்ல வரிசையில எழுத்துக்கள் எழுத முடியும். சரியா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் சி. கண், கண்டம், கண்டு, கண்ணி அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. அடுத்து 16வது கேள்வி. சந்த கவிமணி என்ற அடைமொழியால் அழைக்கப்படுறவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சண்முக சுந்தரம் அவர்கள். சரியா? அடுத்து 17வது கேள்வி. ஓங்கு என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரிபாடல். சரியா? நல் அப்படிங்கிற அடைமொழியால் அழைக்கப்படுவது நல் நற்றிணை. நல்ல அப்படிங்கிற அடைமொழியால் அழைக்கப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறுந்தொகை. சரியா? நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10. சரியா?
சரி, நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்துவது கலித்தொகை. சரியா, நல் அப்படிங்கிற அடைமொழியால அழைக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நற்றிணை, நல்லங்கிற அடைமொழியால அழைக்கப்படுறது குறுந்தொகை. சரியா, ஒத்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதிற்று பத்து, ஓங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரிபாடல், கற்றறிந்தோர் ஏற்றுவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கலித்தொகை. அடுத்து 18வது கேள்வி, நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா நா முத்துசாமி அவர்கள். அந்த நா முத்துசாமி அவர்களுடைய பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கலை ஞாயிறு. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் ஏ. அடுத்து 19வது கேள்வி, யாப்பு அதிகாரம் அப்படிங்கிற நூலை இயற்றினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாப்பு அதிகாரம் அப்படிங்கிற நூலை இயற்றினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புலவர் குழந்தை அவர்கள். அடுத்து 20வது கேள்வி, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்துக்க. அப்ப 3க்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, அந்த ஒண்ணு மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேறையா இருக்கு. சரியா, இந்த கலங்கு, அம்மானை, சிற்றில், ஊசல் இதெல்லாம் எங்க கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிள்ளை தமிழ்ல இருக்கக்கூடிய பருவங்களோட வகைகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாம் வரக்கூடியது. சரியா, பிள்ளைத்தமிழ் பருவங்களை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. சரியா, ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கான பருவங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10. சரியா, பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கான பருவங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10. இதுல 2க்குமே முதல்ல 7 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காமனா இருக்கும். இடையில அந்த பேலன்ஸ் 3 மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிற்றில், சிறுதேர், சிறுபறை இது எல்லாம் என்ன அப்படின்னா ஆண்பால் பிள்ளை தமிழுக்கான பருவங்கள். சரியா, கலங்கு, அம்மானை, ஊசல் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண்பார் பிள்ளை தமிழுக்கான பருவங்கள். இந்த கலங்கு, அம்மானை, ஊசல் 3 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்பால் பிள்ளை தமிழோடது. சிற்றில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்பால் பிள்ளை தமிழுக்கான பருவம். அடுத்து 21வது கேள்வி, ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அழகு அப்படிங்கிறதா ஆன்சர். 21க்கு ஆன்சர் பி. அடுத்து 22வது கேள்வி, வலுவு சொற்களற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க. சரியா, வலுவு சொற் பிழை அற்ற வாக்கியங்களை தேர்வெழுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1ம் 2ம். அருவமனையின் அருகில் அண்ணா கயிறு இருந்தது அப்படிங்கிறது சரியான கூற்று. சரியா, அவரைக்காய் மற்றும் சிகக்காய் வாங்கினேன் இந்த 2 கூற்றுகளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வலுவு சொற்கள் அல்ல, பிழையற்ற சொற்களாக கொடுத்திருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் ஏ. அடுத்து 23வது கேள்வி, 3 சொற்றொடர்கள் கொடுத்து இது எல்லாம் என்னென்ன வகையான வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் நாளை மதுரை செல்வேன் என்று நன்மாறன் கூறினான். சரியா, நாளைக்கு நான் மதுரை போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்மாறன் கூறினான். இது எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேர்கூற்று வாக்கியம். சரியா, அடுத்தது குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் அப்படிங்கிறது 2வது வாக்கியம். இது என்ன வகையான வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செய்தி வாக்கியம். அனைவரும் தாய்மொழியை போற்றுக. சரியா, கட்டளை பொருளை தருமாறு அனைவரும் தாய்மொழியை போற்றுக அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை பொருளை தர்ற மாதிரி கொடுத்திருக்கிறது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டளை வாக்கியம். சரியா, ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் டி. அடுத்து 24வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையை நீக்குக. பிழையற்ற தொடரை கண்டறிந்து எழுத சொல்லியிருக்காங்க. பானையை உடைத்தது கண்ணன், அல்லன், அன்று, அல்லர், அல்லீர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியான வாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பானையை உடைத்தது கண்ணன், அல்லன் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. 24க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் ஏ. அடுத்து 25வது கேள்வி, சொல்லும் பொருள் பொறுத்துக. காலன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யமன். சரியா, இந்த ஒரே வார்த்தையை வச்சுட்டு நமக்கு நல்லா தெரியும் ஆன்சர் என்ன அப்படிலாம் அப்படின்னா போட்டுடலாம். சரியா, காலன் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யமன். ஏக்கு ஆன்சர் 5 அப்படின்னாலே அதுக்கான ஆன்சர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரியா, மட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அளவு. மாட ஒள்ளரி அப்படிங்கிறது கலங்கரை விளக்கம். அலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கருணை. மயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலவை. 25க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 26வது கேள்வி, பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீள் உழைப்பு. சரியா, ஆன்சர் 26க்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் டி. அடுத்து 27வது கேள்வி, வரை இவ்வேர் சொல்லை வினையால் அணையும் பெயராக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொழிலை செய்பவருக்கு முன்னுரிமையாக கொடுக்கப்படுறதா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
வினையாளனையும் பெயர். சரியா? வரைதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வரை அப்படிங்கிறது தொழில். சரியா? இந்த தொழிலை செய்தவரை முதன்மைப்படுத்தி காமிக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினையாளனையும் பெயர். அப்போ வரைந்தவன். சரியா? ஒருத்தவங்க வரைஞ்சிருக்காங்க, அவரை முன்னிலைப்படுத்தி சொல்றதுக்கு பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினையாளனையும் பெயர். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 27க்கு ஆன்சர் பி. அடுத்து 28வது அணிந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. சரியா? அணிந்து அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அருகாமையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரியா? அப்போ இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொலைவில். சரியா? அணிந்து அப்படின்னா அருகாமையில். சரியா? அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொலைவில். அடுத்து 29வது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. சரியா? பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகின்றார். சரியா? புரட்சி கவிஞர் அப்படிங்கிறதா இந்த இடத்துல விடை. சரியா? பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான கேள்வி. 29க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டி. அடுத்து 30வது கேள்வி நூல்களையும் நூலாசிரியர்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருத்தணும். சரியா? தண்ணீர் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா கோமல் சுவாமிநாதன் அவர்களுடையது. தண்ணீர் தேசம் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா வைரமுத்து அவர்களுடையது. இதுவரை சி மணி அவர்களுடையது. காட்டுவாத்து வேங்கட மகாலிங்கம் அவர்களுடையது. பால் வீதி யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் ரகுமான் அவர்களுடையது. 30வது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஏ. அடுத்து 31வது கேள்வி ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சரியா? கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரியா ரைம்ஸ் அப்படின்னா எதுகை, இன்வைஷன் அப்படின்னா படையெடுப்பு, எசன்ஸ் அப்படின்னா பிழிவு, இந்த கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தவறானது. இந்த கான்ஃபிளிக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோதல் அப்படிங்கிறதா இந்த ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல். அடுத்து 32வது கேள்வி இந்த 3 எழுத்துக்களோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மயங்கொலிகள் அப்படிங்கிற பகுதி நம்ம பார்த்துருவோம். அதாவது உச்சரிப்புல சிறிதளவு மற்றும் வேறுபாடோடு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மயங்கொலி எழுத்துக்கள். சரியா? அந்த எழுத்துக்களை மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எழுத்தை மாத்தணும் அப்படின்னா அதோட பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா மாறுபட்டு போயிடும். சரியா? விலை 3மே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விலைதான். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த விலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு பேர் என்ன வகர லகரம். வடிவம் வா மாதிரி இருக்கிறதுனால இதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வகர லகரம். இதோட வடிவம் நா மாதிரி இருக்கிறதுனால இதற்கு பேர் என்ன அப்படின்னா நகர லகரம். இது மா மாதிரி இருக்கிறதுனால இதற்கு பேர் என்ன அப்படின்னா மகர லகரம் அல்லது சிறப்பு லகரம் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்படுது. சரியா? இந்த விலை வகர லகரத்துக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருளோட மதிப்பு. சரியா? இந்த விலை அப்படிங்கிறது நகர லகரத்துக்கு பேர் என்ன விளைச்சல். சரியா? அப்படின்னா உண்டாக்குதல், விளைவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இந்த விலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி. அடுத்து 33வது கேள்வி வலுவு சொல் இல்லாத தொடரை கண்டறிந்து எழுதுக. சரியா? ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 33க்கு ஆன்சர் டி. அடுத்து 34வது கேள்வி தலையோட வகை. காய்முன் நிறை வருவது எந்த வகையான தலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காய்முன் தலை வருவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா களித்தலை. சரியா? வெண்சீர் வெண்டலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காய் முன் நேர் வந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் வெண்சீர் வெண்டலை. சரியா? கனிமுன் நிறை வந்துச்சு அப்படின்னா கனிமுன் நிறை வந்துச்சு அப்படின்னா ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றாத வஞ்சித்தலை. சரியா? காய்முன் நிறை வருவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா களித்தலை. சரியா? அடுத்து யாழ் கேட்டு மகிழ்ந்தேன். இது எவ்வகையான ஆகுபெயர்? ஏற்கனவே பார்த்தோம் ஆகுபெயர்னா ஒன்ற பொருளோட ஒரு சொல் வந்துட்டு அந்த பொருளை குறிக்காம வேறொன்றுக்கு பொருளாகி வந்துச்சு அப்படின்னா யாகுபெயர். யாழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருவி ஆகுபெயர். இந்த இடத்துல யாழ் கேட்டு மகிழ்ந்தேன் அப்படிங்கிறது யாழால் உண்டாகக்கூடிய இசையை கேட்டு மகிழ்ந்தேன். அதான் சரியானது. சரியா? அப்போ யாழ் அப்படிங்கிற கருவி இசைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளாக வந்திருக்கு. சரியா? இது என்ன ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கருவி ஆகு பெயர். அடுத்து 36வது கேள்வி கொக்கொக்க கூம்பும் பருவத்து இந்த உவமையால் விளக்கப்படும் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா காத்துக்கிட்டு அதாவது சின்ன மீன் எல்லாம் போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை விட்டுட்டு பெரிய மீன் வரும்போது அதை விட்டுட்டு விடாம அதை விட்டுறாம என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா
விரைந்து செயல்பட்டு அந்த இரையை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொத்தி எடுத்துக்கிறோம். அது போல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். எப்படி அந்த சின்ன மீனெல்லாம் விட்டுட்டு பெரிய மீன் வந்த உடனே அதை கொத்தி பிடிக்குதோ கரெக்ட் அதுக்கான காலம் வரும் வரை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா காத்து இருக்குது. அதே மாதிரி ஒரு செயலை காலம் அறிந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொக்கொக்க கூமும் பருவத்து இது என்ன ஓமையால விளக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் அப்படிங்கிற அறிகளை பொருத்தி வருது. சரியா? அடுத்து 38வது கேள்வி. முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வலு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வினா வலு. சரியா? அடுத்து 38வது கேள்வி. சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக. சரியா? 1 2 3 4 மொத்தம் எத்தனை சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 வரிகள் வார்த்தைகள் இருக்கு. இது 5ம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஷஃபிள் ஆகி இருக்கு. சரியா? இதுக்கான சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிறப்பு உயர்வில் அதாவது பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு அப்படிங்கிறத என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரியானது. அடுத்து 39வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது வேர்ச்சொல் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடி இரி அரு இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் இரு அரி எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ச்சொற்கள். இனிது அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ச்சொல் கிடையாது. சரியா? அடுத்து 40வது கேள்வி. அகர வரிசைப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சொற்களை பிரித்து எழுதுறோம். சரியா? மாவோட வரிசை மா மா மீ மீ மூ மே மோ. சரியா? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் பி. அடுத்து 41வது கேள்வி. பிரித்தெழுதுக. சரியா? என் தமிழ்நாடு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். 41க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் சி. சரியா? அடுத்து பொறுத்துக. சரியா? ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சி. சரியா? கில்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வணிக குழு. மெய்த் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொன்மம். ஸ்மைல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உபமை அணி. தீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆய்வேடு. பக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிழை. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் சி. அடுத்து 43வது கேள்வி. சேர்த்தெழுதுக. பனை கூட்டல் ஓலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பனையோலை அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து எழுதுவோம். சரியா? அடுத்து 44வது கேள்வி. இயைபு தொடையில் அமைந்துள்ள சொற்களை அறிக. சரியா? எதுகை மோனை இயைபு. இயைபு அப்படின்னா இறுதி எழுத்து. சரியா? இறுதி எழுத்தோ இல்ல அந்த ரெண்டு இறுதியில இருக்கக்கூடிய 2 சொற்களுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயைபு. சரியா? நாடு நாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இயைபு. அடுத்து 45வது கேள்வி. பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினாவும் வினை. சரியா? என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொழல் வினா. நம்ம கிட்ட என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பருப்பு வீட்டுக்கு தேவைப்படுது. கடைக்காரு கிட்ட போயிட்டு வாங்கிக்கிறதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேள்வி கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொழல் வினா. பெற்றுக்கொள்ளும் பொருள் அதாவது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தேவைப்படுறத போயிட்டு கடைக்காரங்கள்ட்ட கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொழல் வினா. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 45க்கு ஆன்சர் ஏ. அடுத்து 46வது ஆன்சர் அடித்தோறும் 4 சீர்களை பெற்று வருவது. சரியா? குரலடி சிந்தடி நெலிடடி நேரடி. சரியா? அடிகள் தோறும் 4 சீர்களை பெற்று வருவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரடி. சரியா? நேரடியோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அளவடி. அடி 5 வகை. குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி களில் நெடிலடி. சரியா? இந்த நேரடியோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அளவடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரும் இருக்கு. அடுத்து 47வது கேள்வி. கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி. எச்.ஏ. கிருட்டிணம் பிள்ளை அவர்கள் தான் கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்காரு. 48வது கேள்வி. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பிரமணியன் பாரதியார் அவர்கள். அடுத்து 49வது கேள்வி. உடன்பட்டு வினையை எதிர்வினையாக மாற்றுக. வந்தான் அப்படிங்கிறது உடன்படு வினை. அதோட எதிர்வினை என்ன வந்திலன். சரியா? உடன்படு வினையை என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்மறையாக மாற்றோம். வந்தான்ங்கிறதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்வினை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்திலன் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து 50வது கேள்வி. பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கின்றார். இது எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கின்றார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செய்தி தொடர். சரியா? பொது தமிழ்ல இருந்து கேட்ட 50 வினாக்களுக்குரிய விடைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நன்றி. கெமிஸ்ட்ரி ரிவிஷன் டெஸ்ட் டிஸ்கஷனுங்க. வேதியியலுடைய மாதிரி தேர்வு டிஸ்கஷன் பண்ணுறோங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணலாங்களா பாருங்கள்.
வேதியியல்ல முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய அசர்ஷன் அண்ட் ரீசனிங்னு சொல்லுவாங்க. அதான் கூற்றும் காரணமும் அப்படின்ற தலைப்பில் தாங்க அது வருது. பாருங்க, கூற்று முதல் கேள்விங்க. கூற்று சுத்தப்படுத்தாத தாமிர பாத்திரத்தில் பச்சை படலம் உருவாகிறது. காரணம், தாமிரம் காரங்களால் பாதிக்கப்படுவதில்லை. அசர்ஷன்ங்க, an uncleaned copper vessel is covered with greenish layer. Reason, copper is not attacked by alkaline கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினருக்கு நீங்க அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்க. கூற்றும் காரணமும் சரியானது. காரணம் கூற்றை நன்கு விளக்குகிறது. இது ஆப்ஷன் ஏங்க. assertion and reason are correct. reason explains the assertion னு கொடுக்குறாங்க. ஆப்ஷன் பி பாருங்க, கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விவரிக்கவில்லை. ஸோ முதல்ல நன்கு விளக்குகிறதுன்னு வருது, அடுத்தது விவரிக்கவில்லைன்னு வருதுங்க. மூணாவது பாருங்க, கூற்றும் இதில் ஆப்ஷன் பியில் assertion and reason are correct. reason doesn't explains the assertion கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் பாருங்க, கூற்று சரி, காரணம் தவறு. assertion is correct and reason is wrongனு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி பாருங்க, கூற்று தவறு, காரணம் சரி. assertion is wrong, reason is correct அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேள்விக்கான ரைட்டான ஆப்ஷன் என்னங்க? யுவர் ஆப்ஷன் பிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விவரிக்கவில்லை. assertion and reason are correct. reason doesn't explains the assertion. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டை கொடுக்குறோம். உங்களுக்கு காப்பர் வெசல் இல்லைங்களா, தாமிரம். தாமிரம் எந்த வடிவில் இருந்தாலும் சரிங்க, தாமிரம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஈரப்பதத்துடன் வினைபுரிந்து பச்சை நிற காப்பர் கார்பனேட் படலத்தை உருவாக்குகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது இந்த CO2 கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஈரப்பதம். ஈரப்பதம்னா அந்த இடத்துல என்ன இருக்குங்க? உங்களுக்கு நீர் இருக்குங்க. இந்த தாமிரம் கார்பன் டை ஆக்சைடுடனும் ஈரப்பதத்துடன் வினைபுரியும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? காப்பர் கார்பனேட். இந்த காப்பர் கார்பனேட் உடைய மூல என்னங்க? வாட் இஸ் தி மாலிகுலர் ஃபார்முலா? CuCO3. இதனுடைய கலர் என்ன கலருங்க? கிரீன். அதனால தான் உங்களுக்கு அந்த பச்சை படிவம் இல்லாட்டி பச்சை படலம் அந்த தாமிர பாத்திரத்தில் ஏற்படுகின்றதுங்க. காப்பர் கெட்ஸ் கவர்ட் வித் a green layer of basic copper carbonate in the presence of CO2 and moisture. இது தாங்க கொடுத்துருக்கோம். அப்படின்னா அந்த கிரீன் கலர் வரத்துக்கான காரணம் என்னங்க? இந்த காப்பர் கார்பனேட். இதாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? பாருங்க, பற்குழிகளை அடைக்க பயன்படும் உலோக கலவை. amalgam is used for dental filling. பற்குழிகளை அப்படின்னா ஆப்ஷன் ஏ என்னங்க? AgAu சில்வர் கோல்டுங்க, வெள்ளி தங்கம். அடுத்தது பாருங்க, AgCu சில்வர் காப்பர், வெள்ளி தாமிரம். அடுத்தது பாருங்க, AgHg. ஏஜின்றதுனாங்க சில்வர் மெர்க்குரி, வெள்ளி பாதரசம். அதுக்கு அடுத்தது பாருங்க, AgSn சில்வர் டின்னுங்க, அதாவது உங்களுடைய வெள்ளி டின்னுங்க. இதில் நல்லா பாருங்க,
டேஷ் அமால்கம்னு கொடுத்துட்டாங்க. யூஸ்வலாக ஃபார் டென்டல் ஃபில்லிங்கில் டின்னு தாங்க உங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படின்னா அந்த ரைட் ஆப்ஷன் என்ன வருங்க? AgSN. இந்த இடத்துல பாருங்க, உங்களுடைய பற்குழிக்கு பயன்படுத்தக்கூடிய ரசக்கலவை, அதான் அமால்கம்னு பேருங்க. ரசக்கலவை என்பது பாதரசத்துடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும். சில்வர் டின். ரசக்கலவை பற்குழிகளை அடைக்க பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா an amalgam is an alloy of mercury with another metal. Silver tin amalgam is used for which one? Dental filling. அப்படின்னா இந்த இடத்துல இந்த பற்குழிகளை அடைக்க பயன்படும் முக்கியமான ஒரு ரசக்கலவை எதுங்க? இந்த வெள்ளி டின்னுங்க. அதான் சில்வர் டின் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதனால் ஆப்ஷன் எந்த ஆப்ஷனுங்க? டி ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஒன்ங்க. அடுத்தது போலாங்களா? பாருங்க, மேட்ச் தி ஃபாலோயிங். பொறுத்துக. ப்ளூ விட்ரியால் MgSO4 7H2Oன்னு கொடுக்குறாங்க. தமிழில் நீல விட்ரியால் அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்தது எப்சம் சால்ட், எப்சம் உப்பு, இது எப்சம்னு வரணுங்க. ஓகேங்களாங்க. காப்பர் சல்ஃபேட் 5H2Oன்னு கொடுத்துருக்காங்க. பச்சை விட்ரியால், கிரீன் விட்ரியால், ஜிங்க் சல்ஃபேட் 7H2O. ஒயிட் விட்ரியால், வெள்ளை விட்ரியால், FeSO4 7H2Oன்னு இருக்குங்க. ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸை எப்படி எடுப்பீங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ உங்களுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டினில் உங்களுக்கு செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ விட்ரியால், ப்ளூ விட்ரியால்னாலே இட் ரிலேட்ஸ் வித் காப்பர் சல்ஃபேட் தாங்க. ப்ளூ விட்ரியால் ரிலேட்ஸ் வித் எதுங்க? காப்பர் சல்ஃபேட். தாமிர சல்ஃபேட், இதில் தாமிர சல்ஃபேட் எதுலங்க இருக்கு? இங்கே செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் இஸ் தி ரைட் ஒன். ஸோ ஆப்ஷன் ஏல ஃபஸ்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, உங்களுடைய செகண்ட் ஒன் என்னங்க? எப்சம் சால்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எப்சம்னா மெக்னீஷியம் சல்ஃபேட். அப்படின்னா உங்களுடைய செகண்டுக்கு என்ன வருதுங்க? மெக்னீஷியம் சல்ஃபேட்டு தான் எப்சம் சால்ட்டு வரும். அப்படின்னா ரெண்டு ஆப்ஷனும் வந்து ஆப்ஷன் ஏல கரெக்டாக இருக்குது. மூணாவது பாருங்க, பச்சை விட்ரியால், கிரீன் விட்ரியால்னு இருக்குங்க. இந்த கிரீன் விட்ரியால், இந்த கிரீன் கலர் வந்தாலே அது என்னவா இருக்குங்க? ஃபெரஸ் சல்ஃபேட்டாக இருக்குங்க. அப்படின்னா மூணாவது ஆப்ஷனும் கரெக்டு. என்றைக்குமே ஒரு இதில் 3 ஆப்ஷன் இருந்ததுன்னா நாலாவது ஆப்ஷன் ஆன் இட்ஸ் ஓன் இட் வில் கோ அண்ட் சூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. அதனால் கரெக்டாக 3 ஆப்ஷன் இருக்கும்போது நாலாவது ஆப்ஷன் என்ன இருக்குங்க? வெள்ளை விட்ரியால். இந்த ஒயிட் விட்ரியால் அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுங்க, இட் வில் கோ ஃபார் யுவர் ஜிங்க், துத்தநாக சல்ஃபேட்டு. அப்படின்னா உங்களுடைய நீல விட்ரியால், ப்ளூ விட்ரியால்னா காப்பர் சல்ஃபேட் 5H2O, எப்சம் சால்ட்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் 7H2O, கிரீன் விட்ரியால்னா FeSO4 7H2O, ஒயிட் விட்ரியால்னா ஜிங்க் சல்ஃபேட் 7H2O. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் கோஸ் ஃபார் செகண்ட். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ரெண்டாவது மேட்சுங்க. அதே மாதிரி செகண்டுக்கு என்னங்க? ஃபஸ்ட் மேட்ச்சு. தேர்ட் ஒன்னுக்கு என்ன மேட்ச் ஆகுதுங்க? உங்களுடைய ஃபோர்த் ஒன். அண்ட் ஃபோர்த் ஒன்னுக்கு எது மேட்ச் ஆகுதுங்க? தேர்ட் ஒன். ஸோ இதில் ஆப்ஷன் ஏவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க. அதனால தான் ஆன்சர் என்ன கொடுக்குறோங்க? 2143ன்னு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த ப்ளூ விட்ரியால், கிரீன் விட்ரியால், ஒயிட் விட்ரியால், இந்த எப்சம் சால்ட்டெல்லாம் நல்லா உங்களுடைய தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை நல்லா இந்த மாலிகுலர் ஃபார்முலாவெலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு தேர்வுலேயும் இந்த 4லிருந்து ஏதாவது ஒன்று மூலக்கூறு அடிப்படையிலேயோ அல்லது பெயரின் அடிப்படையிலேயோ கேட்கப்படுகிறதுங்க. அதனால் இதை நன்றாக தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்தது போலாங்களா? பாருங்க,
கீழ்கண்டவற்றுள் எது சர்வ கரைப்பான் எனப்படுவது? which of the following is the universal solvent அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன இருக்குங்க? அசிட்டோன், பென்சீன், வாட்டர் அண்ட் ஆல்கஹால். அசிட்டோன், பென்சீன், நீர் மற்றும் ஆல்கஹால். இதில் சர்வ கரைப்பான்னாலே நீங்கள் நீரை எடுத்துக்கலாங்க, வாட்டர் தாங்க. ஏன் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோங்க. நீர் ஒரு உலகளாவிய கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் சில பொருட்கள் நீரில் கரைவதில்லை. இவற்றை கரைக்க ஈத்தர்கள், பென்சீன், ஆல்கஹால்கள் போன்ற கரைப்பான்களை பயன்படுத்தி கரைசல்கள் தயாரிக்கப்படுகிறது. Water is called as a universal solvent. However, some substances do not dissolve in water. பெரும்பாலான அனைத்து தனிமங்களும் நீரில் கரையுங்க. ஆனால் சில சேர்மங்கள் நீரில் கரைவதில்லை. முக்கியமாக கரிமச் சேர்மங்கள், ஆர்கானிக் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கானிக் டெரிவேட்டிவ்ஸ் பெரும்பாலான ஆர்கானிக் டெரிவேட்டிவ் வாட்டரில் டிசால்வ் ஆகாதுங்க. வாட்டரில் டிசால்வ் ஆகலைன்னா எதில் டிசால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் டிசால்வ் இன் ஈத்தர், பென்சீன் அண்ட் ஆல்கஹால். Since water dissolves most of the substance, it is otherwise called as your universal solvent. நீர் பெரும்பாலான சேர்மங்களை கரைக்கக்கூடிய திறன் பெற்றிருக்கும் காரணத்தினால்தான் இந்த இடத்துல நீரை நீங்கள் என்னன்னு சொல்றீங்க? உலகளாவிய கரைப்பான் என்று அழைக்கப்படுகிறது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? பாருங்க. கூற்று: கடின நீரில் சோப்பை விட டிட்டர்ஜென்ட்டுகள் சிறப்பாக செயல்படுகின்றன. காரணம், டிட்டர்ஜென்ட்டுகள் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புக்களை வீழ்வடிய செய்வதில்லை. அசர்ஷன்: detergents are more effective cleansing agent than soaps in hard water. Reason: the detergents do not form precipitate with calcium and magnesium. பாருங்க, ஆப்ஷன் ஏ கூற்றும் காரணமும் சரியானது. காரணம் கூற்றை நன்கு விளக்குகிறது. assertion and reason are correct. Reason explains the assertion. ஆப்ஷன் பி கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விவரிக்கவில்லை. ஃபர்ஸ்ட் விளக்குகிறது, விவரிக்கிறதுன்னு கொடுக்குறாங்க. அடுத்தது விவரிக்கவில்லை. அடுத்தது மூணாவது கூற்றும் சரி, காரணம் தவறு. assertion is correct and reason is wrongனு கொடுக்குறாங்க. ஃபோர்த் ஒன் கூற்று தவறு, காரணம் சரி. assertion is wrong and reason is correct. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாலுத்திலேயுமே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து assertion and reason are correct, reason explains the assertion. அடுத்து அப்படியே assertion and reason are correct, reason doesn't explain the assertion. Third one, assertion is correct and reason is wrong. Fourth one, assertion is wrong and reason is correct. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை முதல்ல பாருங்களேன். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Detergents are more effective cleansing agent that soap in or than soaps in the hard water. Reason: the detergents do not form precipitates with calcium and magnesium. ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. தமிழில் பாருங்க, ஹார்ட் வாட்டர்னா கடின நீருங்க. சோப்பை விட டிட்டர்ஜென்ட்டுகள் சிறப்பாக செயல்படுகின்றன. நீங்கள் ஹார்ட் வாட்டரில் சாதாரண பேத்திங் சோப்பை விட உங்களுடைய டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து என்னாகுதுங்க? சிறப்பாக செயல்படுதுன்னு கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, டிட்டர்ஜென்ட்டுகளில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகளை வீழ்படிய செய்வதில்லை. The detergents do not form precipitates with calcium and magnesium அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஹார்ட் வாட்டர்னா கடின நீர்னு பேருங்க.
இந்த கடின நீரில் முக்கியமாக இந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கும்போது இங்கே தெளிவாகவே கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஒன். அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் தி அசர்ஷன். கூற்றும் காரணமும் சரியானது, காரணம் கூற்றை விளக்குகிறது. அது எப்படி சார் சொல்கிறீங்க? ஏன்னா கொஸ்டின்ல கிளியராக கொடுத்துருக்கோங்க. இங்கே டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் மோர் எஃபெக்டிவ் கிளீனிசிங் ஏஜென்ட். க்ளீன் பண்ணுறதுல டிட்டர்ஜென்ட்ஸ் தான் மோர் எஃபெக்டிவாக இருக்குங்க. எதை காட்டிலங்க? சோப்பை காட்டிலும். எங்கே? ஹார்டு வாட்டர். ஹார்டு வாட்டர்னா என்னங்க? உங்களுடைய கடின நீர்னு பேருங்க. ஓகேங்களாங்க? ஸோ இந்த ஹார்டு வாட்டர் ஹார்ட்னஸ்ன்றது எதனால் வருதுன்னா, இந்த கடினத்தன்மை நீருக்கு ஏன் ஏற்படுதுன்னா கால்சியமும் மெக்னீசியமும் அதில் இருக்குங்க. அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. The detergents do not form precipitate with calcium and magnesium அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன்னா it is an hard water, it will not form an precipitate. அதனால தான் எஃபெக்டிவ் கிளீனிங் அங்கே இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? பாருங்க. ஒரு கரைசலின் pOH மதிப்பு 11.76 எனில் அக்கரைசலின் pH மதிப்பை காண்க. நான் எடுக்கும் போதே இதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. A solution has a pOH of 11.76. What is the pH of the solution? அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, pOH கொடுத்துட்டாங்க. எதை கேட்குறாங்க? pH கேட்குறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியுங்க? pH plus pOH is equal to 14. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? pH கேட்குறாங்க. கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் pH வேணும்னா என்ன பண்ணுவீங்க? pOH இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன ஆகும்? 14 minus pOH. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இப்போ பாருங்க, pOHன் மதிப்பு என்ன? 14 மைனஸ் pOHோட வேல்யூ என்ன? 11.76. இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குங்க உங்களுக்கு? 2.24ன்னு கிடைக்குங்க. அப்படின்னா இதில் எங்கெங்க இருக்கு 2.24ன்றது? ஆப்ஷன் ஏல 2.24 இருக்கு. இதுதான் கரெக்டுங்க. இப்படி தாங்க ஒரு கணக்கீடு, நியூமரிக்கல்ஸும் சொல்லுவாங்க. இந்த pH pOH பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கீடு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்ங்க. பாருங்க, இதில் ரொம்ப ஈஸியான ஒன்று. இதை நிறைய பேர் படிக்கும் போதே ரொம்ப கடினமான கேள்வியாக கருதுறாங்க. ஒன்றும் கடினத்தன்மையில் இல்லைங்க. pOH கொடுத்துட்டாங்க, pH கேட்குறாங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பாடு ஃபார்முலா தெரியணும். pH + pOH is equal to 14. அப்படின்னா என்ன கேட்குறாங்க? pH வேணும்னா pOH is equal to அந்த பக்கமாக போகும். அப்போது நெகட்டிவ் சைன் ஆகிடும். 14 மைனஸ் pOH. 14 மைனஸ் pOHோட வேல்யூ என்னங்க? 11.76. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 2.24ங்க. அதான் ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போகலாமா? பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானது எது? which of the following statement is are correctன்னு கொடுத்துருக்காங்க. வினைபடு பொருட்களின் செறிவு அதிகரிக்கும் பொழுது வினை வேகம் அதிகரிக்கிறது. சேஞ்சிங் தி அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் தி ரியாக்ஷன் ரேட். வெப்பநிலை உயரும் பொழுது வினையின் வேகமும் அதிகரிக்கும். Most of the reactions go faster at higher temperature. வாயு நிலையில் உள்ள வினைபடு பொருட்களின் அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது வினையின் வேகமும் அதிகரிக்கிறது. If the reactant are gases, increasing their pressure increases the reaction rate. இது 3 ஆப்ஷனை இப்போ படித்து காமிச்சிருக்காங்க. 4வது ஆப்ஷன் பாருங்க, என்ன கொடுக்குறோம்? மேற்கண்ட அனைத்தும், ஆல் தி அபவ். ஒரு வினையின் வேகம் பற்றி தாங்க இங்கே படிக்கிறோம். அப்படின்னா த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ரியாக்ஷன் ரேட். அந்த வினையின் வேகம் ரியாக்ஷன் ரேட்.
புரியுதுங்களாங்க? இந்த வினையின் வேகம் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக வினைபடு பொருட்களின் செறிவை நம்பி இருக்கும், அதாவது அமௌண்ட் ஆஃப் ரியாக்டண்ட்டை நம்பி இருக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது எதை நம்பி இருக்கோம்னா வெப்பநிலையை நம்பி இருக்கோங்க. அதான் அட் ஹையர் டெம்பரேச்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏவையே நம்பி இருக்கு, ஆப்ஷன் பியை நம்பி இருக்கு. மூணாவது என்ன கொடுக்குறாங்க, வாயு நிலையில் உள்ள வினைபடு பொருட்களின் அழுத்தம், ஸோ ப்ரெஷரையே நம்பி இருக்காங்க. அப்படின்னா இஃப் தி ரியாக்டன்ட் ஆர் கேஸஸ் இன்க்ரீசிங் இன் தி ப்ரெஷர் இன்க்ரீசஸ் தி ரியாக்ஷன் ரேட். அப்படின்னா இந்த வினையின் வேகம் எதை நம்பி இருக்குங்க, ரொம்ப முக்கியமானது அமௌண்ட் ஆஃப் தி ரியாக்டண்ட்டை நம்பி இருக்கும், அதே மாதிரி ஹையர் டெம்பரேச்சரை நம்பி இருக்கும், அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் ப்ரெஷரை நம்பி இருக்கும். அதனால் இந்த 3 ஆப்ஷனுமே சரின்றதுனால உங்களுடைய கரெக்ட் ஆன்சர் எதுங்க, மேற்கண்ட அனைத்தும், ஆல் ஆஃப் தி அபவ். இதுதாங்க கரெக்டான ஆன்சர். ஸோ ஒரு வினையின் வேகம் வந்து உங்களுடைய வினைபடு பொருட்களின் செறிவை நம்பி இருக்கு. அந்த வினைபடு பொருட்களினுடைய செறிவு ரொம்ப முக்கியமானதுங்க. இதற்கு அடுத்தது என்ன பார்க்குறீங்க, வெப்பநிலையை நம்பி இருக்கு. வெப்பநிலை உயரும் பொழுது வினையின் வேகமும் அதிகரிக்கிறது. மூணாவது வாயு நிலையில் உள்ள வினைபடு பொருட்களை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது வினையின் வேகமும் அதிகரிக்கிறது. மேற்கண்ட காரணங்களினால் இந்த ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி மூணுத்தையும் நம்பி தான் அந்த வினையின் வேகம் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் வந்து உங்களுடைய வினையின் வேகத்தை நம்பி இருப்பதனால ஆப்ஷன் டிவை நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களாங்க? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டால் முதல்ல ஆப்ஷன்ஸை நல்லா படிச்சுக்குங்க. ஒரு வினையின் வேகம், த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்னாங்களே இந்த 3 பாயிண்ட்டை நம்பி தாங்க இருக்கும். அதனால் இந்த 3 பாயிண்ட் இருந்ததுன்னா நீங்கள் 4th பாயிண்டில் ஆல் ஆஃப் தி அபவ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டை கரெக்டாக படித்து பார்த்து இந்த 3 பாயிண்ட்டை கரெக்டாக ஸ்பெசிஃபையாக இப்போ நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் குறிப்பிட்டிருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் 4th ஒன்றை நீங்கள் மேட்சப் பண்ணிக்கலாங்க. அதுதாங்க உங்களுடைய கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஸோ ஒரு ரியாக்ஷன் ரேட்டுன்றது உங்களுடைய ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அது எதை நம்பியிருக்கங்க, அமௌண்ட் ஆஃப் தி ரியாக்டன்ட், ஹையர் டெம்பரேச்சர் அண்ட் இன்க்ரீசிங் தி ப்ரெஷர், இது மூணுமே நம்பி இருக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஆல்கீன்களின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு. ஆல்கீன்னாலே கண்ணை மூடிக்கிட்டு CnH2n, இதுதாங்க ஆல்கீனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. ஆல்கீன்களுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னங்க, CnH2n. இங்கே என்ன கேட்குறாங்க, ஆல்கீன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா CnH2n எங்கே இருக்குங்க, ஆப்ஷன் பியில் இருக்குது. அதனால் ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட். ஓகேங்களா? கூடவே இங்கே இன்னொன்று கொடுத்துருக்கோம், ஆல்கேனாக இருந்தால் என்னவா இருக்கும், CnH2n+2. இது ஆல்கேன்ஸுக்கு, ஆல்கீனுக்கு கிடையாது, இது ஆல்கேனுக்கு. நிறைய பேர் அப்படின்னா ஆல்கேனுக்கு என்ன சார்னு கேட்பாங்க. ஆல்கேனுக்கு CnH2n+2, ஆனால் ஆல்கீனுக்கு என்னங்க CnH2n. நமக்கு ஆல்கீன் தான் கேட்குறாங்க. அப்படின்னா CnH2n தான் கரெக்டான ஆன்சராக இருக்கணுங்க. அடுத்தது பாருங்க, மேட்ச் தி ஃபாலோயிங். இங்கேயும் பாருங்க, ஆரஞ்சு ஃபார்மிக் அமிலம் ஃபார்மிக் ஆசிட், தேநீர் டீ, லாக்டிக் அமிலம் லாக்டிக் ஆசிட், தேனீயின் கொடுக்கு ஸ்டிங் ஆஃப் பி, அஸ்கார்பிக் அமிலம் அஸ்கார்பிக் ஆசிட், தயிர் கர்ட், டானிக் அமிலம் டானிக் ஆசிட். நல்லா பார்த்துங்க, இதில் ஃபஸ்ட்டு ஒன் ஆரஞ்சு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கனாலே இந்த ஆரஞ்சில் என்ன ஆசிட் இருக்குன்னு பார்த்தீங்கனாலே ஆரஞ்சில் இருக்கிற ஆசிட் என்னங்க, ஆஸ்கார்பிக் ஆசிட். அப்படின்னா ஒன்று எதுங்க மேட்ச் பண்ணுது, மூணு எங்கெங்க இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டிலையும் 3 இருக்கு. செகண்ட் ஒன் பாருங்க, தேநீர்.
தேநீர் அப்படின்னாலே கண்டிப்பாக டானிக் ஆசிட். அப்படின்னா ஆப்ஷன் சியில் உங்களுக்கு என்ன இருக்குங்க, செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டாக வந்துடுச்சுங்க. தேர்ட் ஒன் பாருங்க, தேனியின் கொடுக்கு ஸ்டிங் ஆஃப் பி. ஸ்டிங் ஆஃப் பின்றது என்னங்க, ஃபார்மிக் ஆசிட். அப்படின்னா ஆப்ஷன் சி பாருங்க. இந்த இடத்துல மேட்ச்ல இந்த தேர்டு சியோடைய ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்டு, செகண்ட் ஒன்று கரெக்டு, தேர்ட் ஒன் கரெக்ட்னா அல்டிமேட்டாக ஃபோர்த் ஒன்று எப்படிங்க இருக்கணும், கரெக்டாக தான் இருக்கும். ஃபோர்த் என்னங்க, கேர்டு. கேர்டுனா லாக்டிக் ஆசிட் இங்கே இருக்குது. அதனால் 3, 4, 1, 2 தாங்க கரெக்டு. அதான் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஒன்னுன்னு கொடுக்குறோங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல கூடுதலான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆப்பிளில் இருக்கிறது என்ன அமிலங்க, மாலிக் அமிலம். எலுமிச்சையில் இருக்கிறது என்ன அமிலங்க, சிட்ரிக் அமிலம். திராட்சையில் இருக்கிறது என்ன அமிலம், டார்டாரிக் அமிலம். தக்காளியில் இருக்கிறது என்ன அமிலங்க, ஆக்சாலிக் அமிலம். வினிகரில் இருக்கிறது அசிட்டிக் அமிலம். தயிரில் இருக்கிறது லாக்டிக் அமிலம். ஆரஞ்சில் இருக்கிறது அஸ்கார்பிக் அமிலம். அதை வச்சு தான் முதல் ஆப்ஷன் எடுக்கிறோங்க. அடுத்தது தேநீர் டானிக் அமிலம், செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோங்க. வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். எறும்பு தேனியின் கொடுக்கு ஃபார்மிக் அமிலம். இதை தாங்க உங்களுக்கு இப்போ போட்டு காமிச்சிருக்கோம். இதே தான் இங்கிலீஷ்லேயே வருது பார்த்துங்க. ஆப்பிள் மாலிக் ஆசிட், லெமன் சிட்ரிக் ஆசிட், கிரேப் டார்டாரிக் ஆசிட், டொமேட்டோ ஆக்சாலிக் ஆசிட், வினிகர் அசிட்டிக் ஆசிட், கர்ட் லாக்டிக் ஆசிட், ஆரஞ்ச் ஆஸ்கார்பிக் ஆசிட், டீ டானிக் ஆசிட், ஸ்டொமக் ஜூஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஸ்டிங் ஆஃப் ஆண்டன் பி ஃபார்மிக் ஆசிட். ஸோ நம்ம எடுத்துக்க ஆப்ஷன்ஸுக்கு எல்லாமே கிளியர் எக்ஸ்பிளனேஷனும் கீழே கொடுத்துருக்கோங்க. கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன்ஸை நல்லா பார்த்துக்கங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்பிளனேஷன்ஸையும் உங்களுடைய கொஷின்லேயே சைட் பை சைடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸை பார்த்துக்கிட்டு இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகிடுவீங்க. அடுத்தது பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையாது. ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் இன்சால்யுபிள் இன் வாட்டர். செகண்ட் ஒன், ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை கொடுக்கின்றன. ஹைட்ரோ கார்பன் அண்டர்கோஸ் கம்பஷன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். தேர்ட் ஒன், ஹைட்ரோ கார்பன்கள் நிறம் மற்றும் மனம் இல்லாதவை. ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ். கலர்லெஸ்னா நிறம்ங்க, ஆர்டர்லெஸ்னா மனம்ங்க. ஃபோர்த் ஒன் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல 3 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுடைய மேட்சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களோட ஆப்ஷன் செலக்டிவ்னஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை கொடுத்துருக்காங்க, ABCDன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியுங்க. ஃபஸ்ட்டு ஒன் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன ஆன்சர் கொடுக்குறோங்க, இந்த இடத்துல ஆல் ஆர் கரெக்டுன்னு கொடுக்குறோங்க. அனைத்தும் சரின்னு கொடுக்குறோம். ஏன் அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தேங்க, ஹைட்ரோ கார்பன்ஸ், ஹைட்ரோ கார்பன்றது என்னங்க, கரிம சேர்மம்ங்க. அது நீரில் கரையாது. ஃபஸ்ட்டு கரெக்டு. ரெண்டாவது, ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடும் மற்றும் நீரை கொடுக்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கோங்க, மீத்தேன். இது ஆக்சிஜனுடன் வினைபுரியுதுங்க. CH4னா மீத்தேன்ங்க. ஓகேங்களா? இது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்தா கார்பன் ஆக்சிஜனுடன் சேரும்போது என்ன கிடைக்குங்க, கார்பன் டை ஆக்சைடும்
ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடன் வினைபுரியும் பொழுது என்ன கிடைக்குங்க? நீரும் கிடைக்குங்க. இதை சமன்படுத்திக்கலாங்க. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குங்க? 4, இங்கே 2, இங்கே எத்தனை கார்பன் இருக்குங்க? ஒரு கார்பன். எத்தனை ஆக்சிஜனுங்க? 2 + 2 4, இங்கே 2 தான் இருக்குது. 2 போட்டிங்கன்னா உங்களுடைய வினைபடு பொருளும் விளைபடு பொருளுடைய மூலக்கூறுகள் எப்படிங்க இருக்கும்? சமமாக இருக்குங்க. அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனும் கரெக்டுங்க. ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடும் நீரையும் கொடுக்கின்றன. மூணாவது என்னங்க? ஹைட்ரோ கார்பன்கள் நிறம் மற்றும் மனம் இல்லாதவை. கண்டிப்பாக அதில் நிறம் மற்றும் மனம் இல்லை. அதனால 3 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்களாங்க? பார்த்துங்க. அதனால தான் அனைத்தும் சரி அப்படின்றத எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கீழ்கண்டவற்றில் பாதுகாப்பற்ற நெகிழிகள் பாருங்க, பிளாஸ்டிக்ஸ், அன்சேஃப் பிளாஸ்டிக். நெகிழினாலே பிளாஸ்டிக்குங்க. ஓகேங்களாங்க? பிஇடி, HDPE, PVC, LDPE, PP, PS, PC, ABSன்னு கொடுத்துருக்கோங்க. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதில் எக்ஸ்பிளனேஷனை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றோங்க. இங்கே பிவிசி அப்படின்னாலே பாலிவினைல் குளோரைடுங்க. பிஎஸ் அப்படின்னா பாலிஸ்டெரின்ங்க. பிசினா பாலிகார்பனேட். ஏபிஎஸ்னா ஆக்ரிலோநைட்ரைல் பியூட்டாடைன் ஸ்டைரின் பிளாஸ்டிக்ஸ்ன்னு பேருங்க. இந்த 3 தாங்க அன்சேஃப், பாதுகாப்பற்றது அப்படின்றத கொடுக்குறாங்க. ஏன்னா பாருங்க, பாதுகாப்பற்ற 3 நெகிழிகள். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் இருந்தே நாங்கள் எடுத்துடுறோங்க, உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்றோம். அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸில் என்னென்ன இருக்குங்க? பிவிசி, பிஎஸ் அண்ட் பிசி பார் ஏபிஎஸ். பிவிசினா என்னங்க? பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோங்க. அதே மாதிரி பிஎஸ்னா என்னன்னு சொல்கிறாங்க? பாலிஸ்டைரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிசினா பாலிகார்பனேட், இங்கேயும் பாலிகார்பனேட்டும் கொடுத்துருக்கோங்க. ஏபிஎஸ்னா அக்ரைலோ நைட்ரைல் பியூட்டாடைன். இதை எதை வச்சு சார் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பற்றதுன்னு சொல்கிறீங்கன்னா, இதனோட குறியீட்டுடைய நம்பரை பாருங்க, உங்களுடைய ஆப்ஷன்லேயே கண்டிப்பாக கொடுத்துருக்கோங்க. ஸோ பிவிசி 3ஆவதுல வருதுங்க, பிஎஸ் 6ஆவது, பிசி ஏபிஎஸ் 7ஆவது. இங்கே 3, 6, 7. ஏன் இதை அன்சேஃப்னு கொடுக்குறோம் அப்படின்னீங்கன்னா, இது மூலமாக நச்சுக்கள் வெளிப்படுகின்றதுங்க. ஸோ அந்த நச்சுக்கள்ன்றது என்னைக்காக இருந்தாலும் அது நமக்கு பாதுகாப்பற்றதாங்க இருக்குது. அதனால தான் இந்த 3 ஆப்ஷன்ஸையும் எடுத்துக்கிறோங்க. ஓகேங்களா? பார்த்துக்கிட்டிங்களா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? அடுத்தது போலாமா? பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். வைரத்தில் ஒவ்வொரு கார்பன் அணுவும் அவற்றின் இணைதிறன் எலக்ட்ரான்கள் மூலம் 4 கார்பன் அணுக்களுடன் 4 சகப்பிணைப்புகளை உருவாக்குகிறது. In diamond, each carbon atom shares its 4 valency electron with 4 other carbon atom forming 4 covalent bonds கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்க, கிராஃபைட்டில் உள்ள அருங்கோண அடுக்குகள் ஒன்றோடு ஒன்று வலிமை குறைந்த வான்டர்வால்ஸ் விசை மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன. In graphite, their arrangement forms hexagonal layer which are held together one over the other by a weak van der Waals forces. Third one என்ன கொடுக்குறாங்க? புல்லரின் பக்கி பால், பக்கி பந்து அப்படின்னு கொடுப்பாங்க. அதான் பக்கி பால் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே உங்களுக்கு கரெக்டான ஒன்றுங்க. அதனால தான் ஆன்சர் என்னன்னு கொடுக்குறீங்க? ஆல் ஆர் கரெக்ட். ஏன்? வைரம்
வைரம் எதனால் ஆக்கப்பட்டிருக்குங்க? கார்பன். கார்பனுக்கு எத்தனை, வாட் இஸ் தி வேலன்சி எலக்ட்ரான் ஃபார் கார்பன்? இணைதிறன் எலக்ட்ரான்கள் எவ்வளவுங்க? 4. அப்படின்னா அது நிலைப்புத்தன்மை அடைய வேண்டும் என்றால் இன்னொரு 4 எலக்ட்ரான்கள் அதற்கு தேவை. ஏன்? நிலைப்புத்தன்மை அடைய கடைசி ஆற்றல் மட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணுங்க? 8 இருக்கணும். இப்போ கார்பன் கிட்ட 4 இருக்கு. அதனால ஒவ்வொரு கார்பனும் 4 இணைதிறன் எலக்ட்ரான் மற்ற 4 கார்பனுடன் சேர்ந்து அந்த 4 எலக்ட்ரான்களை பெற்று 4 + 4 8 எலக்ட்ரானோட உங்களுக்கு நிலைப்புத்தன்மை அடையும். ஆனால் இந்த வகையான பிணைப்பு என்ன இருக்கும்? இங்கே தெளிவாக கொடுத்துருக்கோம் பாருங்க. அவற்றின் இணைதிறன் எலக்ட்ரான்கள் மூலம் 4 கார்பன் அணுக்களுடன் சகப்பிணைப்பை உருவாக்குகிறது. அப்படின்னா ஒவ்வொரு கார்பனும் 4 மற்றொரு கார்பன்களுடன் ஒன்றாக சேருது. அந்த சேருதல் தான் என்னங்க? சகப்பிணைப்பு. ஏன் அதுக்கு பேர் சகப்பிணைப்பு? சம அளவில் எலக்ட்ரான் பகிர்வு. சம அளவில் எலக்ட்ரான் பகிர்வுனா என்ன அர்த்தங்க? ஒரு கார்பன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும் பொழுது மற்றொரு கார்பனும் ஒரு எலக்ட்ரானை சம அளவு விகிதாச்சாரத்தில் கொடுக்கிறது. அதனால தான் அதுக்கு பேர் என்ன பேருங்க? சகப்பிணைப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, கிராஃபைட்டில் உள்ள அருங்கோண அடுக்குகள் ஒன்றோடு ஒன்று வலிமை குறைந்த வாண்டர்வால் விசை மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன. இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. இந்த ஹெக்ஸகனல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கிராஃபைட் இருக்குல்லங்க, திஸ் இஸ் டியூ டு வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ். எஸ், கரெக்டுங்க. மூணாவது, ஃபுல்லரினுக்கு இன்னொரு பேர் என்ன பேருங்க? பக்கிபால். அதான் ஃபுல்லரினுக்கு பக்கி பந்து அப்படின்னா 3மே கரெக்டு. அதனால தான் உங்களுக்கு அனைத்தும் சரிதான் உங்களுடைய சரியான விடைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் எதுவாக பயன்படுத்தப்படுகின்றன? குளோரினேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் யூஸ்ட் as உரங்கள், ஃபெர்டிலைசர், பூச்சிக்கொல்லிகள், பெஸ்டிசைட், உணவு நிறமிகள், ஃபுட் கலரன்ஸ், உணவு பதப்படுத்திகள், ப்ரிசர்வேட்டிவ். நல்லா பாருங்க, குளோரினேட்டட் ஹைட்ரோ கார்பன்னாலே நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஆப்ஷன் பி பூச்சிக்கொல்லிகளை எடுத்துக்கலாங்க. ஏன்னா பூச்சிக்கொல்லிகள் தான் குளோரினேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸு. குளோரினேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து எதுங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது? ஆஸ் அ பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லிகள். அதாவது இந்த குளோரினேட்டட் ஹைட்ரோ கார்பன்கள் வந்து பூச்சிகளை அதிக அளவில் கொள்ளுவதால் தான் இதை வந்து எந்த கேட்டகரியில் நம்ம எடுக்கிறோங்க? பெஸ்டிசைட்ஸில் எடுக்கிறோங்க. அதான் தமிழில் என்னன்னு கொடுக்குறோங்க? பூச்சிக்கொல்லிகள். அதனால் உங்களுடைய பூச்சிக்கொல்லிகள் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த இடத்துல குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா அதுதான் உங்களுடைய பூச்சிக்கொல்லிகளாக இருக்குங்க. ஓகேங்களாங்க? ஸோ குளோரினேட்டட் ஹைட்ரோ கார்பன் பார்த்தீங்கனாலே பெஸ்டிசைடை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அதான் பூச்சிக்கொல்லிகள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டிடிடியின் வேதிப்பெயர். டிடிடி அப்படின்னு கொடுக்குறாங்க. நல்லா பார்த்துங்க, டீனா டைக்ளோரோ, இன்னொரு டீனா டைஃபினைல், இன்னொரு டீனா ட்ரைக்ளோரோ. நல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த ட்ரைக்ளோரோ எதில் வருங்க? ஈத்தேன். அப்படின்னா டிடிடி, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அப்படின்னா இந்த டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அடுத்தது டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைப்ரோமோ ஈத்தேன். மூணாவது டைஃபினைல் டைக்ளோரோ ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இன்னொன்று டைஃபினைல் டைப்ரோமோ ட்ரைக்ளோரோ ஈத்தேன்னு இருக்குங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன்றது தான் இந்த ஆப்ஷனுக்கு கரெக்டானதுங்க. இந்த டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் எங்கே இருக்கு உங்களுடையது? டைக்ளோரோ டைஃபினைல்
ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இதாங்க ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷனாக பார்க்கப்படுது. மற்றதுலலாம் டைக்ளோரோ இருக்குது, டைஃபினைல் இருக்குது, ஆனால் ட்ரைப்ரோமோ மாறிடுது. அதே மாதிரி டைஃபினைல் வருது, முதல்ல டைக்ளோரோ வருது, ட்ரைக்ளோரோ. என்ன இருக்கணுங்க, முதல்ல டைக்ளோரோ தான் இருக்கணும். அதனால் இந்த ஆப்ஷன் எடுக்க முடியாது. 4வது ஆப்ஷனில் பாருங்கள், டைஃபினைல் டைப்ரோமோ இருக்குது. இந்த இடத்துல டைக்ளோரோவுக்கு பதிலாக டைப்ரோமோ இருக்குது. அதனால் இந்த ஆப்ஷனும் எடுக்க முடியாது. ஸோ தி ஆப்ஷன் ஏ டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இது தாங்க உங்களுடைய கரெக்டான சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பொறுத்துக. மேட்ச் தி ஃபாலோயிங். குனைன் காய்ந்த மூலிகை, ட்ரை ஹர்ப். ட்ரக் சின்கோனா அமில நீக்கி. உங்களுடைய அமில நீக்கி ஆன்டாசிட்ஸ்ன்னு கொடுக்குறாங்க, அயோடின் 13. நெக்ஸ்ட்டு பாருங்க, இது இந்த 4வது ஆப்ஷன் கீழே வந்துடுதுங்க. ஹைப்பர் தைராய்டிசம், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களாங்க, இதை தான் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. நல்லா பார்த்தேங்க, இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னங்க கொடுத்துக்கிறோம் உங்களுக்கு, குனைன் அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த குனைன். அப்படின்னா நல்லா பாருங்க, இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்கோங்க. தமிழில் என்னன்னு கொடுக்குறோங்க, இதை குனைன் சின்கோனா. 2வது பாருங்க, உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் இது தமிழ்லேயும் வச்சுருங்க க்ளீனாக பாருங்க. அதே மாதிரி ட்ரக்கு, உங்களுடைய ட்ரக்குக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரக்கு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுடைய ட்ரக்கில், சரிங்க இது சரியாக வரல. ட்ரக் அங்கே என்ன வரணுங்க, ட்ரை ஹர்ப் ட்ரக்குனாலே. ஓகேங்களாங்க, அப்படின்னா இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், ஏக்கும் 2 1 இருக்குது, பிக்கும் 2 1 இருக்குது. இப்போது ஆப்ஷன் சியை பார்த்துருவாங்க. ஆப்ஷன் சி என்னங்க, ஆன்டாசிட்ஸ். என்றைக்குமே ஆன்டாசிடுன்றது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இங்கே பாருங்கள், பியில் 4 இருக்குது, அப்படின்னா ஏல 3 தான் இருக்குது. சரியான சாய்ஸ் இல்லை. சரி, 3மே கரெக்டாக இருந்தால் 4மே கரெக்டாக தான் இருக்கணும், 4வதும். இப்போ அதையும் பார்த்துருவாங்க. ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் எதுங்க, உங்களுடைய அயோடின் 13. அப்படின்னா உங்களுடைய 3rd ஆப்ஷன் தான் ஹைப்பர் தைராய்டிசம். 4வதுக்கு 3 தான் கரெக்டு. அப்படின்னா 2 1 4 3 இதுதான் கரெக்டுங்க. இதுதான் சரியான விடைங்க. ஸோ இந்த 15 கேள்விகளுக்கான உங்களுடைய விடைகளின் உடைய விளக்கத்தையும் கொடுத்துருக்கோங்க. இந்த 15 கொஸ்டின்ஸுடைய ஆன்சரையும் எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டையும் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்க. இந்த 15 கொஸ்டின்ஸ் மாதிரி தான் மற்ற கொஸ்டின்ஸும் இருக்காங்க. ஸோ இதே டைப்பில் மற்ற கொஸ்டின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒவ்வொன்றும் உங்களுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை மூவ் பண்ண வைக்குங்க. தேங்க்யூ ஆளுங்க. வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. ஸோ குரூப் 4க்காக எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் மூலயமா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் இருக்குது. அதில் ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு அருகாமையில் உள்ள ஆந்த்ரோமெடா விண்வெளி திரளனுடைய தொலைவு வந்து எங்கே இருக்குது, இதான் வந்து கொஸ்டின். ஸோ இது வந்து இப்படி மட்டும் கேட்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மில்கிவே கேலக்சியை மொத்தமாகவே வந்து நம்ம சூரிய குடும்பம் சுற்றி வர ஆகக்கூடிய இயருக்கு பேர் என்ன, அப்படி இல்லைன்னா காஸ்மிக் இயர்னா என்ன, ஸோ இது போல் கொஸ்டினும் வந்து கேட்பாங்க. அந்த தொலைவு சார்ந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்
C is right answer. 2.5 million ஒளி ஆண்டுகள் is right answer. ஓகேவா? So 2.5 million light years. ஸோ ஆல்ஃபா சென்ச்சுரி நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக நம்ம வந்து பார்க்குறோம். சூரியனிலிருந்து 1.34 விண்ணியல் ஆர தொலைவு பார்செக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டு, ஸோ அலகுகள். ஸோ இங்கே வந்து பார்க்கும் பொழுது பெரிய அலகுகள் அதை நம்ம எந்த யூனிட்டில் வந்து சொல்லுவோம்? எக்ஸாம்பிள் கிலோமீட்டர், வானியல் அலகு, ஒளியாண்டு, வானியல் ஆரம். ஒரு ஒளியாண்டுனா என்ன, ஒரு லைட் இயர்னா என்ன, ஒரு கிலோமீட்டர்னா என்ன? ஓகேங்களா? ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். நம்மளால் வந்து பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3412. அதாவது 3412 1 கிலோமீட்டர்ன்றது 1000 மீட்டர், வானியல் அலகு அப்படின்றது 1.4, ஒளி ஆண்டுன்றது 9.46 × 10^15, விண்ணியல் ஆரம் அப்படின்றது 3.08 × 10^16. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எல்லாமே வந்து டைரக்டான யூனிட் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. புற விசை ஒன்று செயல்படாத வரை, ஓகேங்களா, எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகாத வரை அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே தன்னுடைய கான்ஸ்டன்டான மூமெண்ட்லேயோ அல்லது ஓய்விலையோ இருக்குது அப்படின்னா அதுக்கான விதி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி, கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஓகேங்களா? கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதின்னு சொல்லிட்டு 3 விதிகள் வந்து இருக்குது. அந்த விதிகள் வந்து நம்ம வந்து பார்த்தாகணும். இல்லை முதல் விதின்றது ரொம்ப முக்கியமான விதி. இந்த முதல் விதின்றது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து நகர்த்தாதபடியும் அது வந்து ஓய்வில் இருக்குது. இரண்டாம் விதின்றது எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஏவை ரெப்ரசன்ட் பண்ணுது. மூன்றாவது விதி ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை இருக்கிறது, அதை சொல்லக்கூடியதான் வந்து மூன்றாவது விதி. இதை தவிர்த்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றல் அழிவின்மை விதி, உந்த அழிவின்மை விதி, இது போல விதிகள் வந்து இருக்கு. ஆற்றல் அழிவின்மை விதி, உந்த அழிவின்மை விதி. இப்போ இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து உந்த அழிவின்மை விதி. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, மோதறதுக்கு முன்னாடி என்ன மொமெண்டம் இருக்கோ மோதலுக்கு அப்புறமும் அதே மொமெண்டம் தான் இருக்கும். ஆற்றல் ஒரு வகையான ஆற்றல் இன்னொரு வகையான எனர்ஜியாக தான் மாறுமே ஒழிய ஆற்றல் சுத்தமாக இல்லாமல் வந்து போகாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இப்படிலாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 100 கிலோகிராம் நிறைய இருக்கக்கூடிய மனிதனுடைய எடை வந்து என்ன? ஸோ எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த விதி இருக்கு இல்லையா, நியூட்டனுடைய லா. அந்த லாவில் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜின்னு போடுங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து வெயிட் கிடைக்கும். மாஸையும் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வெயிட் கிடைக்கும். மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ இதோட 9.81 மல்டிப்ளை பண்ணுங்க, நமக்கு 980 நியூட்டன், 981 நியூட்டன் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி, சாரி 980 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க. ஸோ நீரினுடைய மூலக்கூறு நிறையானது 1/12 பங்கு C12 அணுவின் நிறையை விட எத்தனை மடங்கு பெரியதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாஸ் 1 மாலிகுல் ஆஃப் வாட்டர் வந்து how many times heavier than 1/12 of the mass of the carbon 12 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டைரக்டான கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதில் எது வந்து தப்புன்னு கேட்குறாங்க. ஒளி அலைகள் பரவதற்கு ஊடகம் தேவை. ஸோ ரைட்டு தான், சத்தம் பரவறதுக்கு கண்டிப்பாக வந்து மீடியம் வந்து தேவைப்படுது. இதுவே வந்து சத்தம் பரவாமல் லைட்டு பரவறதுக்கு மீடியம் வந்து தேவையில்லை. ஒளி அலைகள் காற்றில் வந்து 340 மீட்டர்/செகண்ட்ன்ற அந்த வேகத்தில் வந்து ட்ராவல் பண்ணுமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் வேவ் ஆர் லாங்கிடியூட்னல் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைட் வேவ் ஆர் லாங்கிடியூட்னல் வேவ்ன்றது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். சவுண்ட் வேவை தான் நம்ம வந்து லாங்கிடியூட்னல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? கம்ப்ரஷன், ராரிஃப்ராக்ஷன்ஸ், நெகிழ்வு, விளக்கம். நெகிழ்வு அதாவது நெடுக்கம், விளக்கம், அது போல் மாறி மாறி நடக்கக்கூடியதான் லாங்கிடியூட்னல் வேன்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி இஸ் தவறுன்னு நமக்கு வந்து தெரியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. தவறான இணைனா இந்த கதிரியக்க தனிமங்கள் எந்தெந்த துறையில் எது போல் வந்து பயன்படுது, இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அமர்சியம் 241 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா புகை உணரும் கண்டுணர்வியாக வந்து யூஸ் ஆகுது. கதிரியக்க அயோடின் 131 இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா தைராய்டு நோய்க்கு
ஒரு ரெமடியாக வந்து யூஸ் ஆகுது. கதிரியக்க இரும்பு இரத்த சோகைக்கு வந்து பயன்படுத்தலாம். கதிரியக்க சோடியம் தோல் புற்றுநோய்ன்னு சொல்கிறது தவறு. கதிரியக்க சோடியம்ன்றது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தான் யூஸ் ஆகுது. இதயத்தை சீராக வைத்து கொள்ள யூஸ் ஆகிறது தான் கதிரியக்க சோடியம். இப்போ அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு. அப்போ வோல்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க, ஆம்பியர் 2 ஆம்பியர் கரண்ட் வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, மின் தடை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சைமன் ஓம் சொன்ன அந்த ஓம் விதி தெரிஞ்சால் வந்து போதும். ஓகேங்களா? ஸோ V directly proportional to I அந்த ஃபார்முலா அதுதான் வந்து V which is equal to IRன்ற மாதிரி வந்து மாறிடுச்சு. நமக்கு R வேணும் அப்படின்னா V/I இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். வோல்டேஜும் ஆம்பியர் கரண்ட்டும் தெரியுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வோல்டேஜ் 30 ஆம்பியர் 2, ஸோ 30/2 which is equal to 15 அப்படின்னு ஆன்சர் கொண்டுட்டு வர முடியும். கிலோவாட் ஹவர்ஸ்ன்றது எதுக்கான யூனிட்டாக இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மின் ஆற்றல், எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் ரைட் ஆன்சர். கிலோவாட் ஹவர்ஸ்ன்றது எதுக்கான யூனிட். ஓம்ன்றது மின் தடை, மின் கடத்து அப்படின்னா வந்து மோ. ஸோ இது போல் வாட்னா மின்திறன். இது போல் ஒவ்வொரு யூனிட்டும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத கொஸ்டினாக வந்து கேட்பாங்க. அடுத்தது அகெயின் இப்போ நம்ம மேலே பார்த்தாலே ஒளியியல் ஆண்டு, விண்ணியல் ஆரம், இது எல்லாத்துக்கான நியூமரிக்கல் வேல்யூ மேட்ச் பண்ண சொல்லி அதே போல் இங்கேயும் அவோகாட்ரோ நம்பர், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், பொது வாயு சமன்பாடுன்னு சொல்லக்கூடிய யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், நல்லியல்பு வாயு சமன்பாடுன்னு சொல்லக்கூடிய ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ், இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கான அந்த வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2314 இஸ் ரைட் ஆன்சர். அதாவது அவோகாட்ரோ 6.023 × 10^23. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா போல்ட்ஸ்மேன் மார்லி 1.381 × 10^23. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 8.31. ஸோ நல்லியல்பு வாயு வந்து பார்த்தீங்கன்னா PV which is equal to RT. இந்த ஃபார்முலா வந்து டைரெக்டாகவே இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இங்கே வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மாறுதிசை மின்னோட்டத்தை அளக்க மாறுதிசை மின்னோட்டமாகவும் மறுதலையாகவும் மாறக்கூடிய கருவி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா டிவைஸ் விச் கன்வெர்ட் லோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டு ஹை ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அண்ட் வைஸ் வைஸா. இது எதுக்கான அர்த்தம்னா இப்போ ஸோ லோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை, லோ ஏசியை ஹை ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக நம்ம வந்து மாற்றுறோம். இது ஜஸ்ட் நத்திங் பட் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். மின் மாற்றி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ மின்மாற்றிக்கான அந்த டெஃபினேஷன், அந்த மின்மாற்றின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு வந்து யூஸ் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய காயிலுடைய எண்ணிக்கை, சுற்றுகளுடைய எண்ணிக்கையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அது ஸ்டெப் அப்பா இல்லை ஸ்டெப் டவுனா அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் அதிகப்படுத்தி அனுப்பணுமா இல்லை கம்மி பண்ணி அனுப்பணுமா அப்படின்றது தான் இந்த ஹை ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், லோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்றத கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதில் வந்து மற்ற கருவிகள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டைனமோன்றது மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண யூஸ் ஆகுறது. மோட்டார்ன்றது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக நம்ம வந்து மாற்றுறது. எம்ஆர்ஐன்றது உடலில் இருக்கக்கூடிய எம்ஆர்ஐ ஸ்கேன், உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு கருவியை நம்ம வந்து பார்க்கலாம். இதுவும் வந்து என்னென்னா காந்த விளைவில் வரக்கூடிய ஒன்று தான். காந்தப்பாய அடர்த்தியுடைய அலகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஒரு பரப்பு வழியாக எவ்வளோ லைன்ஸ் வந்து பாஸ் ஆகி போகுதோ அந்த லைன்ஸை பற்றி பேசுறது தான் காந்தப்பாய அடர்த்தி. ஓகேவா? ஒரு பரப்பு வழியாக எத்தனை லைன்ஸ் வந்து பாஸ் ஆகி போகுது, ஓகேவா, காந்த விசை கோடுகளை தான் நான் லைனுன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எளிய மின்சுற்று, ஒரு லைட் இருக்குது, ஒரு இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கீ வந்து இருக்குது. இப்போ இந்த கீயை நான் வந்து க்ளோஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த லைட்டு வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிக்கும், ஒளிர ஆரம்பிக்கும். இந்த சாவியை திறந்துட்டேன் அப்படின்னா ஸோ அங்கே கடத்துதல்ன்றது பாதிக்கப்படுது. ஓகேவா? இந்த கடத்திக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. அப்போ கேப் இருக்கிறதுனால மின்னோட்டம் பாயாது அந்த சுற்றுல, அதாவது அந்த சர்க்கியூட்டில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ சாவி மூடி இருக்கும் பொழுது சுற்றுப்பாதை வந்து மூடுது, அதனால் வந்து ஒளிர்கிறது, லைட் வந்து எரியுது. சாவி ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே ஒரு கேப் இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறது ஸ்டாப் ஆகுது, ஸோ லைட் வந்து ஆஃப் ஆகுது.
அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டியோடைய அதிர்வெண், அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கான அந்த ஃப்ரீக்வன்சிக்கான வேல்யூ என்னன்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நாட் ஓன்லி த ஃப்ரீக்வன்சி, வோல்டேஜுமே வந்து புக்கில் பாக்ஸ் கண்டென்ட்டா, டு யூ நோ அந்த பாக்ஸ் கண்டென்ட்டாக வந்து கேட்பாங்க. ஸோ டொமஸ்டிக் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 220 to 230 வோல்டேஜ் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்துடைய காந்த விளைவை கண்டறிந்தவர் யார்? ஸோ இதுக்கான கொஸ்டின் ரொம்ப எளிமை. ஸோ மின்சாரம் வந்து ஒரு கடத்தி வழியாக பாயுது, அதாவது எலக்ட்ரிசிட்டி ஒரு கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த கண்டக்டரை சுற்றியுமே எது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகும். இதை சொன்னது யார் அப்படின்னா ஒயர்ஸ்டெட், இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ 2 விளைவு இருக்குது. கடத்தியில் மின்சாரம் பாயும் பொழுது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகும், இது ஒரு விளைவு. கடத்தியில் மின்சாரம் பாயும் பொழுது அந்த கடத்தியில் ஹீட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும், இது ஒரு விளைவு. இந்த 2 விளைவும் ரொம்ப முக்கியம். ஸோ கொஸ்டின் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து ஒரு வாட்டி அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க, 10 டாபிக்ஸும் வந்து பார்த்து முடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியக்கூடிய ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த குரூப் 4 எக்ஸாமில் நல்லபடியாக மார்க் எடுத்து செலக்ட் ஆகிறதுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. வணக்கம் நம்மளே. அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் பிரசன்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான பயாலஜி கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோவிங் ஆஸ் அ ப்ரோகேரியட்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஸோ கீழ்கண்டதில் ப்ரோகேரியட்டிக் அமைப்பு உடையது எது அப்படின்றதான் வந்து கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்கே, ஃபங்கை, பாக்டீரியா, வந்து ஆல்கா, பூஞ்சை, பாக்டீரியா அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ ப்ரோகேரியட்டிக்கல் அப்படின்றது என்னன்னா முனிரா உலகத்தில் வரக்கூடியது வந்து ப்ரோகேரியட்டிக்கல் அப்படி சொல்லி சொல்லுவோம். அது முதல் உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ அது மட்டும் தான் ப்ரோகேரியட். அந்த முனிரா உலகத்தில் யார் இருப்பா அப்படின்னா அந்த பாக்டீரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது மட்டும் தான் எனது ப்ரோகேரியட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அண்ட் ஆல்கே, ஃபங்கை அப்படின்றது, ஆல்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா அப்படின்றதுல மைக்ரோ ஆல்காவும் வரும். தாவரங்களில் பிளான்ட் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ஆல்கே வரும் வந்து. அண்ட் ஃபங்கை அப்படின்றது வந்து யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார், ஒரு செல் பூஞ்சை பல செல் பூஞ்சை அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டா வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன்சர் என்னப்பா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சி, பாக்டீரியா அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. அடுத்த செகண்ட் கொஸ்டின் வந்து, which is not associated with anaerobic respiration வந்து. ஸோ காற்றில்லா சுவாசத்துடன் தொடர்பற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வந்து. ஸோ தொடர்பட்டது அனரோபிக் அப்படின்னா காற்றில்லாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆக்சிஜன் இல்லாதது அப்படின்னு அர்த்தம் வந்து. ஸோ அப்போ ஆக்சிஜன் இல்லாத சுவாசித்தல் அப்படின்றதான் அர்த்தம். அப்போ தொடர்பற்றது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, ஆக்சிஜன் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ எத்தனால் அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடு ஈஸ்ட். ஈஸ்ட் அப்படின்றது என்ன பண்ணுன்னா நொதித்தல் முறையில் வந்து என்ன பண்ணும், ஆல்கஹாலை உற்பத்தி பண்ணுறது காரணமாக இருக்கும். ஸோ அப்போ காற்றில்லா சுவாசத்துக்கு எடுத்துக்காட்டு ஈஸ்ட் வந்து சொல்லலாம் வந்து. அப்போ அனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஈஸ்ட். எத்தனால் எப்படி உருவாகுது அப்படின்னா அதுவும் காற்றில்லா சுவாசம். அந்த காற்றில்லா சுவாசத்தில் வெளிப்படக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படின்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அசோசியேட்டட் வித் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படி சொல்லி சொல்கிறோம். இந்த மூணுமே வந்து இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புடையது, காற்றில்லா சுவாசத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த மூணு வரும் வந்து. தொடர்பற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜன் இல்லாதது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால ஆப்ஷன் டி அப்படி சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது. மூணாவது கேள்வி வந்து, ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து. ஹியூமன் ஸ்கல் ஹேஸ் 22 bones. வெர்டிபிரல் காலம் கன்சிஸ்ட் ஆஃப் 7 cervical vertebrae and 12 sternal vertebrae வந்து. ஸோ மனிதன் மண்டையோட்டில் 22 எலும்புகள் உள்ளன. முள்ளெலும்பு தொடரில் 7 கழுத்து எலும்புகளும் 12 மார்பு எலும்புகளும் உள்ளது. எண்ணிக்கை வந்து சரியா தான் இருக்கு, நம்ம அப்படியே நோட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆர் கரெக்ட் அப்படி சொல்லி இரண்டும் சரி அப்படி சொல்லி பார்க்குறோம். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா டிஎம்பிஎஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை வந்து மனிதனில் மொத்தம் எத்தனை எலும்புகள் காணப்படுகிறது? 206 எலும்புகள் வந்து. குழந்தை பிறக்கும் போது வந்து 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்குறோம். இதோட அடிஷனலா நம்ம அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் வந்து. அடுத்து, which of the sentence about mitosis is incorrect? இன்கரெக்ட் கேட்குறாங்க. ஸோ மைட்டாசிஸ் பற்றிய வாக்கியங்களில் சரியற்றிய வாக்கியம் எது அப்படின்றதான் கேள்வி. இந்த this system of classification is in gene cells takes place வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுப்பு முறை என்ன செல்களில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைட்டாசிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸ் தான் என்ன செல்கள் நடைபெறும். மைட்டாசிஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணுவோம் வந்து உடல் செல்கள் நடைபெறும். அப்போ உடல் செல்ல நடக்கணும், அப்போ வந்து தப்பு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ சொமாட்டிக் செல்ல நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து மைட்டாசிஸ் அப்படின்னா உடல் செல்ல நடைபெறக்கூடிய, ஆனால் தவறு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து. ரெண்டாவது, ஆஸ் ஒன்லி ஒன் கேட்டகரி வந்து இது ஒரு பகுப்பை கொண்டது அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு பகுப்பை கொண்டது அப்படின்னும் போது என்னன்னா இந்த செல் டிவிஷன் டிவைட் ஆகிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ப்ரோபேஸ், அனாஃபேஸ், மெட்டாஃபேஸ், டீலோபேஸ்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கரெக்ட். ஒரு பகுப்பு தான். ஏன்னா மியாசிஸ்ல தான் என்ன பண்ணணும்னா 2 பகுப்பு இருக்கும். அந்த மியாசிஸ் 1, மியாசிஸ் 2 அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அதே மாதிரி ஹோமோஜினியஸ் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு, ஒத்த செய் செல்கள் வந்து. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் செல்ல எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா 46 இருக்கும் வந்து.
ஸோ இது டிவைட் ஆகி நம்ம கிடைக்கக்கூடிய அந்த டாட்டர் செல்ஸ் 2 ஃபார்ம் ஆகும். அந்த ரெண்டுத்துலையும் எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா அப்படியே 46 46ன்னு சொல்லி மெயின்டைன் ஆகும் வந்து. ஸோ அப்போ மைட்டாசிஸ் அப்படின்னும் போது வந்து என்னன்னா அந்த உருவாகக்கூடிய சேசலின் எண்ணிக்கை அப்படின்னும் போது 2, அதுல இருக்கக்கூடிய குரோமோசோம் எண்ணிக்கை அப்படியே தான் இருக்கும். அப்போ பேரண்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் டாட்டா செல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ மொத்த சேசல்களை உருவாக்குகின்றன எதுனா மைட்டாசிஸ், அதுவும் கரெக்ட் வந்து. அப்போ எது இன்கரெக்ட் அப்படின்னா 1 மட்டும் தான் தவறு அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி 1 ஒன்லி ராங் அப்படி பார்க்குறோம் வந்து. அதே மியாசிஸ் அப்படின்னா எத்தனை வரும் அப்படின்னா 4 சேசல்களை உருவாக்கும் வந்து. அதே பேரண்ட் செல் இருந்து வேறுபட்டது காரணம் எண்ணிக்கை வந்து 23 மாறிடும் குரோமோசோம். அப்பதான் திருப்பியும் என்ன ஆகும்னா ஆண் இனப்பெருக்க செல்லும் பெண் இனப்பெருக்க செல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா சேரும்போது 46 மெயின்டைன் ஆகிறதுக்காக பாதியா குறைஞ்சிருது. அதனாலதான் மியாசிஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிடக்ஷன் டிவிஷன், குண்டல் பகுப்பு அப்படி சொல்லி சொல்லுவோம். மைட்டாசிஸ் அப்படின்றது பாடி செல் நடக்கக்கூடிய டிவிஷன் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆன்சர் வந்து பி 4th. அடுத்து 5th கொஸ்டின் வந்து டேக்கிங் த பிளேஸ் டூரிங் போட்டோசிந்தசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறுவது வந்து என்ன நடக்கும்? ஒளிச்சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடு தாவரங்கள் உள்ள எடுத்து என்ன பண்ணும்? ஆக்சிஜன் வெளியிடும் சொல்லி பார்க்குறோம். இப்போ கார்பன் டை ஆக்சைடு அவசியம் ஒளிச்சேர்க்கையின் போது, அதனால ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் சொல்லி பார்க்குறோம் வந்து. கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் சூரிய ஒளி இதை பயன்படுத்தி என்ன பண்ணா ஸ்டார்ச், தரசம் மற்றும் உணவு வந்து தயாரிக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து கரெக்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து வாட்டர் கண்டென்சேஷன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிடேஷன் அட்டைன்மெண்ட் வந்து நீர் ஒடுக்கம் அடைதல் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனம் அடைதல் அப்படின்றது தவறு வந்து. அண்ட் போத் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிடைசஸ் அட்டைன்மெண்ட் வந்து நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இரண்டுமே ஆக்சிஜனம் அடையுது. ஆக்சிஜன் பயன்படுத்தப்படாது. அப்போ ஆக்சிடேஷன் அப்படின்னு வரவே கூடாது வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது தப்பு வந்து. ஸோ போத் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ஆர் ப்ரொடியூஸ்டு ஆர் டன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் இரண்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றன, அங்கே உற்பத்தி ஆகாது. குளுக்கோஸ் வந்து உடைக்கப்பட்ட ஆற்றலா மாற்றப்படும் போது கார்பன் டை ஆக்சைடு வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லணும்? ரெஸ்பிரேஷன் அப்படி சொல்லி சொல்லுவோம். இது வந்து போட்டோசிந்தசிஸ் வந்து. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்ட் வந்து 5th. 6 which vitamin is stored in the liver வந்து கல்லீரலில் சேமிக்கப்படும் வைட்டமின் எது அப்படின்னா வைட்டமின் டி வந்து கல்லீரலில் சேமிக்கப்படுகிறது அப்படி பார்க்கணும். டைரக்ட் கொஸ்டின் தான் வந்து. அடுத்து 7th கொஸ்டின் வாட் இஸ் சுக்ரோஸ்? சுக்ரோஸ் என்பது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சுக்ரோஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஆன்சர் வந்து சி தான் டைரக்டா. ஸோ குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் வந்து. அடுத்து 8th கொஸ்டின் ஸ்கின், லங்ஸ் அண்ட் கோலன், கிட்னிஸ் வந்து. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தோல், நுரையீரல்கள், பெருங்குடல் மற்றும் சிறுநீரகங்கள் வந்து. ஸோ அப்போ ஸ்கின் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட் வந்து. ஸோ அப்போ ஸ்கின்னுக்கு வந்து நம்ம 2 வந்து மேட்ச் ஆகும் வந்து. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2 வந்து. அடுத்து லங்ஸ் அப்படின்றது என்ன பண்ணோம்? கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணோம் வந்து. அப்போ அடுத்து வந்து 3 வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோலன் அப்படின்றது என்ன பண்ணோம்னா அன்டைஜஸ்டு ஃபுட் இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றுறது வந்து. ஸோ அப்போ வந்து 4 வந்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி அப்படின்றது யூரின் வெளியேற்றம். அப்போ 1. தோல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வியர்வை, நுரையீரல்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுறது, பெருங்குடல் அப்படின்னா செரிக்காத உணவு அண்ட் சிறுநீரகங்கள் அப்படின்றது சிறுநீரை வெளியேற்றக்கூடியது. அப்போ ஆன்சர் என்னது? சி அப்படி வரும் வந்து. ஸோ மேட்சை பொறுத்தவரை நமக்கு இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க டிஎம்பிசியில். நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு இருக்கும், இங்கே 1 2 3ன்னு போட்டு இருக்கும் அந்த. அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பர்ஸில் இருக்கும், மேலே ஏபிசிடின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க வந்து. ஸோ அந்த மாதிரி மாறி இருக்கும் வந்து. அப்படி தான் நமக்கு கொஷின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து 9th question which are the following statements about கிரிஷ் விக்ஞான் கேந்திரா இஸ் இன்கரெக்ட் வந்து. இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க வந்து. ஸோ கிரிஷ் விஞ்ஞான் கேந்திரா பற்றி கூற்றுகளில் சரியற்ற கூற்று எது அப்படின்றதான் வந்து கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து தவறு அப்படின்றது வந்து. So it is an agriculture science center. It is a link between the Indian Agriculture Research Institute and the farmers. அது கரெக்ட் வந்து. ஸோ விஞ்ஞான் அப்புறம் கிரிஷ்னா விவசாயி, விஞ்ஞான்னா விஞ்ஞானி, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்க ரெண்டுமே கரெக்ட் வந்து. சரி, தமிழ் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். இது ஒரு வேளாண் அறிவியல் நிலையம் ஆகும். இது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திற்கும் விவசாயிகளுக்கும் இடையே இணைப்பாக உள்ளது. 2வது இட் இஸ் லோக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபைண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கிராம அளவில் தான் வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கண்டுபிடிப்புகளை உள்ளூர்களில் நடைமுறைப்படுத்துதல் ஆகும். அதுவும் கரெக்ட் வந்து. த ஃபர்ஸ்ட் கேவி வாஸ் லான்ச்டு இன் தமிழ்நாடு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. ஸோ முதலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஷ் விஞ்ஞான் கேந்திரா தமிழகத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்றது தவறு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எந்த மாநிலத்தில் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல இருந்து போடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னப்பா அப்படின்னா சி வந்து 3 ஒன்லி வந்து 3 மட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பெரும்பாலும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் லான்ச் பண்ணக்கூடிய இடங்கன்னா நார்த் இந்தியா தான். அங்கே தான் லான்ச் பண்ணுவாங்க. அதுவும் வந்து எந்த இடத்துல பாதிப்பு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க வந்து. தமிழ்நாடு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி வந்து. அடுத்து வேர்ல்டு ஃபுட் டே எந்த தினம் அப்படின்னா வந்து அக்டோபர் 16. எதுக்காக இந்த டே வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து வீணாகுது வந்து ஃபுட் வேஸ்ட் ஆகிறது வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நியர்லி ஒரு 30% ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரைன்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணும் அப்படின்றது நோக்கமாக கொண்டு இந்த டே வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படி பார்க்குறோம். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இவிஎஸ் இம்பாக்ட் புறத்துக்கு மின்னணு கழிவுகள் பாதிப்பு. ஸோ லெட், கேட்மியம், மெர்குரி, குரோமியம் வந்து கொடுத்துருக்காங்க. ஈயம், கேட்மியம், பாதரசம், பெட்ரோ குரோமியம் வந்து. ஸோ இது எதை வந்து பாதிக்கும் அப்படின்னும் போது பாதிப்பு அடையக்கூடிய உறுப்புன்றதை விட நோய் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் வந்து. ஸோ
அந்த மாதிரி தான் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம இதை மேட்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லெட் அப்படின்றது நர்வ் ஜோன் தான் வந்து. மற்றதும் பாதிக்கும். ஆனால் லெட் வந்து மெயினாக எந்த பகுதியை வந்து பாதிக்குது அப்படின்னா நரம்பு மண்டலத்தை பாதிக்குது வந்து. ஸோ அப்போ வந்து 1க்கு வந்து 2 ஃபர்ஸ்ட். அடுத்து கேட்மியம் அப்படின்றது வந்து ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்டது, சுவாச மண்டலம் வந்து. அப்போ அடுத்து 4 வந்து. ஆன்சர் வந்துருச்சா? ஆன்சர் வந்து டி வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஆஸ்துமா வந்து காரணமாக இருக்குது அப்படி பார்க்குறோம். அண்டு குரோமியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லிவர் டேமேஜ் வந்து பண்ணக்கூடியது அப்படி பார்க்குறோம். இப்போ 1 அப்புறம் 3. அப்போ பாதரசம் அப்படின்றது வந்து ஆஸ்துமா அண்டு குரோமியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படி பார்க்குறோம். 11க்கு. அடுத்து 12 காஸ்டு பை குளோபல் வார்மிங் எஃபெக்ட். புவி வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னா வந்து சீ லெவல் ரைஸ், கடல் மட்டம் உயரமா, ஐஸ் கட்டிலாம் உருகி கடல் நீர்ல வந்து சேர்ந்துச்சுன்னா மட்டம் வந்து உயரும். அப்போ அது நடக்கும். மெல்டிங் ஆஃப் கிளேசியஸ், குளோபல் வார்மிங் அப்படின்றது அதுவும் நடக்கும் வந்து. சம்பர்ஜன்ஸ் ஆஃப் ஆர்கிபிலாகோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீவுக்கூட்டங்கள் மூழ்குதல், அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. பல தீவுக்கூட்டங்கள் வந்து மூழ்கிடும் சொல்லிட்டு. அப்போ 3மே நடக்கும் சொல்லி பார்க்குறோம். அப்போ டி ஆல் தி அபோ, ஆல் ஆஃப் தி அபோ சொல்லி பார்க்குறோம். மேலேக்குரிய அனைத்தும் சொல்லி பார்க்குறோம். 12. 13 ஃபைண்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான கூட்டுகளை கண்டறிக அப்படி சொல்லி. பாலிடிப்ஸியா எக்ஸஸ் ஆஃப் குளுக்கோஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் த கிட்னி. பாலிடிப்ஸியானா அதிகமாக தண்ணி குடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது வந்து தவறு அப்படி சொல்லி பார்க்குறோம். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து பாலியூரியா எக்ஸஸ் ஆஃப் யூரினேஷன். பாலியூரியா என்பது அதிகப்படியான சிறுநீர் வெளியேறுதல், அது கரெக்ட் வந்து. நம்ம கிளாஸ்லையும் பார்த்தோம் வந்து. அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும் சரி அப்படி. 2 ஒன்லி இஸ் கரெக்ட் 13க்கு. 14 question number 14 assist non-insulin dependent diabetes mellitus refers to insulin deficiency. Insulin segregation less in old age. ரெண்டுமே கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்ட், 2ம் கரெக்ட். இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் இன்சுலின் பற்றாக்குறையை உணர்த்துகிறது. அதிகம் வயதான காலத்தில் இன்சுலின் சுரப்பு குறைவாக உள்ளது. ரெண்டுமே சரி. ஸோ ஆப்ஷன் என்னன்னா ஏ தான் வந்து கரெக்ட். இந்த ரீசன் ஆர் கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கூற்று காரணமும் 2ம் சரி அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து ஆன்சர் அப்படி பார்க்குறோம். நம்ம கிளாஸ்ல ஒன்று பார்த்தோம் டைப் 1 டைப் 2. இது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். 14. அடுத்து 15 which are the following statement about red blood cells incorrect. சிவப்பணுக்கள் பற்றிய கூற்றுகள் சரியற்ற கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க வந்து. சர்க்குலர் இன் ஷேப் லைக் கோல்டு பிளேட் வந்து. ஸோ வட்ட வடிவமானது குளிர்ந்த தட்டு போன்றது வந்து. இட் ஹாஸ் நோ நியூக்ளியஸ் இன் மெச்சூர் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முதிர்ந்த செல்களில் வந்து உட்கரு கிடையாது அப்படி பார்க்குறோம். வட்ட வடிவமா இருக்கும், அதுவும் கரெக்ட் தான் வந்து. பைகான்கேவ் நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் நோ நியூக்ளியஸ், அதுவும் கரெக்ட் தான். இந்த ரெண்டுமே சரி வந்து. சரியற்ற கூற்றுனா வந்து பார்த்தீங்கன்னா 2மே சரியா இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். சரியற்ற கூற்று எதுனா எதுவுமே கிடையாது. அப்போ 2மே சரி அப்படி பார்க்குறோம். ஆன்சர் என்னது? சி அப்படி பார்க்குறோம். 15. 16 எக்ஸ்டர்னல் ஷெட்டிங் செல்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா புறப்பட்டையில் கொட்டும் செல்கள் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா வந்து நிமட்டோசைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நிமட்டோசிஸ்ட் அப்படின்றது வந்து கொட்டும் செல்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ புறப்பட்டையில் கொட்டும் செல்கள் என்று அழைக்கப்படுவது இதுதான். கியூட்டிக்கல் அப்படின்னா தாவரங்களை வந்து மூடக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து ஹியூமோலிம்ப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளில் ரத்தம் அப்படி சொல்லி பார்க்குறோம். அது கரப்பாம்பூச்சியில் இருக்கக்கூடிய ரத்தம் அப்படின்னு ஹியூமோலிம்ப்னு சொல்லுவோம் வந்து. ஸோ என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா வந்து ஒயிட் கலரில் இருக்கும் சொல்லி பார்க்குறோம், டிரான்ஸ்பரண்டா. அடுத்து வாட் இஸ் த இன்வால்வ்ட் இன் பிளட் கிளாட்டிங். ரத்தம் முறையில் பங்கு கொள்வது எது அப்படின்னா நமக்கு தெரியும் வந்து பிளேட்லெட்ஸ் தான் பங்கு கொள்ளும். வைட்டமின் கே வந்து பங்கு கொள்ளும். கல்லீரல் அப்படின்னு உறுப்பு பங்கு கொள்ளும். கால்சியம் அப்படின்றது பங்கு கொள்ளும். அப்புறம் ஃபைப்ரோனோஜன் அப்படின்ற புரதம் வந்து பங்கேற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த கனெக்டிவ் டிஷ்யூ. கீழ்கண்ட எது ஒரு கூட்டு திசு ஆகும் அப்படின்னா சைலம் வந்து. ஸோ சைலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் என்ன கனெக்ட் பண்ணும் அப்படின்னா வந்து சைலம் அப்படின்றது வந்து நீரை கடத்தும். ஃப்ளோயம் அப்படின்றது உணவை கடத்தும் அப்படி சொல்லி பார்க்குறோம். எங்கே இருக்குன்னா தாவரங்கள்ல இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அது வந்து வாஸ்குலர் கற்றைகள் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பயோகில்லர்ஸ், ஃபங்கல் பயோபெஸ்டிசைட்ஸ், பாக்டீரியல் பயோசைடு அண்ட் பயோபெஸ்டிசைட்ஸ். உயிர் கொன்றுணிகள், புஞ்சை உயிர் பூச்சிக்கொல்லி, பாக்டீரியா உயிர் பூச்சிக்கொல்லி, உயிரி பூச்சி விரட்டி அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பயோகில்லர்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிரைசோபா அப்படின்ற சிட்டின் வந்து பயோகில்லர்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ கிரைசோபா ஹைட்ரஜனா அப்படின்றத வந்து பயோகில்லர்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து. அடுத்து ஃபங்கல் பயோபெஸ்டிசைட் அப்படின்னா வந்து ட்ரைகோடெர்மா விரைடி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோடெர்மா விரைடு அப்படின்றது வந்து பூஞ்சை உயிரிக்குள்ளி எப்படி பார்க்குறாங்க. அடுத்து பாக்டீரியா அப்படின்னும் போது பேசிலஸ் நமக்கு தெரிஞ்சதுதான் வந்து. உயிரி பூச்சி வெரைட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்கோசா அப்படின்றது வந்து. ஸோ பேசிலஸ் துரிஞ்சினிசிஸ் அப்படின்னா பாக்டீரியல் பயோசைடு வந்து. அண்ட் மார்கோசா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பயோபெஸ்டிசைடு. இப்போ ஆப்ஷன் என்னப்பா அப்படின்னா 4 3 2 1 அப்படி சொல்லி பார்க்குறேன். 19. அடுத்து 20 கேள்வி. விச் இஸ் த மோஸ்ட் ஆக்டிவ் ஹியூமன் மசில் வந்து. ஸோ மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கும் மனித தசை எது அப்படின்னா கண் தான் வந்து. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சுறுசுறுப்பானது அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ ஆன்சர் ஏ வந்து. ஸோ டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட் 20 கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.